விருச்சிகராசி மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இதில் விருச்சிகராசியும் அதனுடைய பரிகாரமும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கறக்கு வரும். இந்த பரிகாரமாகப்பட்டது பார்த்திங்கன்னா தெய்வீக வழிபாடுகள் அப்படிங்கிறது முதற்கொண்டு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் முதற்கொண்டு எல்லாமே இருக்க வச்சே வரும். அவைகளை நீங்கள் முறையாக கடைபிடிக்கிற போது உங்கள் வாழ்க்கையில் பெரும் சங்கடங்களை நிவர்த்தி செய்து வெற்றிகரமாக வாழச்சே வரலாம். ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு பக்குவங்கள் இதை எதை செய்யணும் இதை எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குறிப்பாக இருக்க வரும். அதில் நாம் கொண்டு வந்த கொடுப்பனையின் பிரகாரம் நம்முடைய தீய கர்மாக்களை நம்ம தாங்கி நிற்கின்ற பொழுது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய தெய்வங்களும் உண்டு, சில பழக்க வழக்கங்களும் குறிப்பாக உண்டு. அவைகளை தான் நாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்க வரோம். இதில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒன்று தான். உங்களுக்கு எது உங்களுக்கு மனதிற்கு சிறப்பாக தோன்ற வருகிறதோ அதை செய்துக்குங்க. எந்தெந்த காலகட்டத்தில் எதை கடைபிடிக்க வரணுமோ அதெல்லாம் முறையாக கடைபிடிச்சிக்க வரணும். தன் வாழ்க்கையில் தான் தொடக்கூடாத ஒன்றுன்னு இருக்க வருது, தன்னுடைய வாழ்க்கையில் தொடரக்கூடிய ஒரு சக்தின்னு ஒன்று இருக்க வருது. அதில் முதன்மையாக உங்களுக்கு சொல்லக்கூடிய தெய்வத்திலிருந்து நம்ம தொடங்கிடுவோம். நீங்கள் ஸ்ரீ முருகபெருமானை குருதேவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை தெய்வத்தோடு பயணம் செய்யவாங்க. சிறப்பாக இருக்க வரும். ஆற்றல் கொண்ட தெய்வம் முருகபெருமான். எல்லா தெய்வத்துக்கும் எல்லா சக்திகளுமே இருக்கு. இதுல நடுநிலை தவறாத தெய்வம், நீதி தெய்வம், எவரையும் அழிக்க மாட்டார். அசுரனையாக இருந்தாலும் சரிங்க, அழிக்க மாட்டார். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மமதை, ஆணவம், கர்வம் இவைகளைத்தான் பொதுவாக அழிக்க வருவார். என எந்த உயிர்களுக்கும் பொருந்தாத ஒன்று, நல்லது செய்யாதது இந்த கர்வம் ஆணவங்கிற ஒரு விஷயம். அதனால இந்த முருகக்கடவுளை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுடைய தீய கர்மாவின் விளைவாக உங்களை ஆளக்கூடிய கிரகமான செவ்வாய் உங்களுக்கு கர்வங்களை வழங்க பார்க்கலாம். இந்த கர்வங்கள் சேராமல் அண்டாமல் இருக்கிறனா முருகக்கடவுளை நீங்கள் தொழுதால் குருவாக ஏற்று ஓம் குருவே சரணம் முருகா சரணம் என்று நீங்கள் முருகபெருமானை நீங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டு தினசரி அவருக்கு ஒரு மரியாதை வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய நடவடிக்கைகள் நல்லா கவனிச்சிங்கன்னா, மனரீதியில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரத்த வேகம் இருக்க வராது, மனசில் இந்த கொதிப்புகள் கோபங்கள் வராது, கர்வம் மானவம் எதுவுமே இருக்காது. ஒரு அற்புதமான ஒரு சாந்த நிலவுவது நல்லா நீங்கள் பார்க்க வரலாம். கர்ண மகாராஜனுடைய அந்த நீதி, நேர்மை, கௌரவம், ஒரு புகழ் பெறுதல் போன்ற ஒரு அற்புதமான சக்தி குணங்கள் எல்லாம் உங்ககிட்ட மேலுங்கிறத நீங்கள் நல்லா பார்க்க செய்ய வரலாம். இயற்கையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் கோபப்படுறீங்களோ வருத்தப்படுறீங்களோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான நெகட்டிவான சக்திகள் உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்க வரும். எப்பெல்லாம் கனிவோடும் அமைதியோடும் இறை நம்பிக்கையோடும் இறைவனை நீங்கள் தரிசனம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான எனர்ஜி நிறைய உருவாகிறது நீங்கள் நல்லா பார்க்க செய்ய வரலாம். அந்த வகையில் முருகக்கடவுளை வழிபாடுகள் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஜோதிட ரீதியான சில காரணங்கள் குறிப்பாக இருக்க வருது. ஒரு கொடிய அசுரன், அந்த அசுரனை தன்னுடைய சக்தி ஆயுதத்தால் அவர் அழிக்கிறாருன்னா அழிக்கலை, முழுமையாக அழிக்கலை. ஒரு உயிரை இரண்டாக பிரிக்கிறாரு. ஒரு உயிர் சேவலாகவும் ஒரு உயிர் மயிலாகவும் பிரித்து என்ன பண்ணுறாரு, அதுக்கு வாழ்க்கையை கொடுத்து விடுறாரு. இந்த நிலை யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னாக்கா, சேவல் என்று குறிப்பிடக்கூடியது எடுத்துட்டோம்னாக்கா மேஷராசி, மயில் என்று குறிப்பிடக்கூடியது எதுன்னா விருச்சிக ராசி. இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அகந்தை என்ற ஒரு அசுரனை அழித்து தன் சக்தி ஆயுதத்தால அவர்கள் இரண்டிற்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கருணை காட்டிய தெய்வம் யாருன்னா முருகபெருமான் தான். அப்போ உங்களை ஆளக்கூடிய கிரகம் அதிகிரகம் யாருன்னா செவ்வாய் தான். இந்த செவ்வாய்க்கு நெகட்டிவான குணங்கள் நிறைய உண்டு. கோபம் வந்தால் ஒருத்தரை அழிக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா முதல்ல செவ்வாய். தான் இராணுவ வீரன் சொல்லுவாங்க, மிலிட்ரி மேன் சொல்ல வருவாங்க. ஒரு போர்படை தளபதிப்பா, அவர்கிட்ட ஒப்படைச்சாக்கா எதையும் பட்சதாபம் பார்க்க மாட்டார், அழிச்சு தீர்த்துருவார் அப்படின்னு சொல்ல வருவாங்க இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் தான் உங்களை ஆளக்கூடிய கிரகம். அவருடைய அமைப்புல ஒரு நேர்மையான முறையில் ஆயுதத்தை பிரயோகம் பண்ணால் தவறில்லை. ஆனால் கோபம் வந்துடுச்சுன்னு சொன்னாக்கா தன்னை மிஞ்ச யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கர்வம் தலை தூக்கிடும். இந்த கர்வ தன்மைகள் உங்கள் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பஸ்மமாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரும். இதை முருகக்கடவுளை வழிபாடு செய்கிற போது அது சாந்தப்படும். அதனால செவ்வாய்க்கு அதிதேவதை முருகக்கடவுள் வச்சிருந்தாங்க. அப்போ மேஷராசிக்கு சரி உங்களுக்கும் சரிங்க, அதிதேவதை யாருனாக்க முருகக்கடவுள் தான். மேலும் உங்களுடைய அற்புதமான கர்த்தாக்கள் யாரு, உங்களுக்கு ஆபத்து செய்யக்கூடிய கேடயம் போன்ற கர்த்தாக்கள் கர்ம தெய்வங்கள் யாரு, உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, உங்களுக்கு காபந்து பண்ணக்கூடிய எப்பொழுதும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கக்கூடிய கிரகங்கள் யாருன்னா சூரியனும் குரு பகவானும் தான். இந்த சூரியனும் குரு பகவானும் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா முருகக்கடவுளுடைய மிக அற்புதமான மகிழ்ச்சியை பெறக்கூடியவர், அற்புதமான சக்தியை பெறக்கூடியவங்களாக தான் புராணங்கள் நமக்கு சொல்லப்பட வருது. அந்த வகையில் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை முருகனுக்காக தான் கொண்டாட வருவாங்க.
விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் அதுவும் முருகப்பெருமானுக்காக தான் கொண்டாட வருவாங்க. அப்போ உங்க ராசியில் இருக்கக்கூடிய இந்த ரகசியங்கள் இருக்கு பாருங்க. மேஷ ராசிங்கிறது உங்களுடைய ஆளுக்கு கிரகமான செவ்வாயுடைய இன்னொரு வீடு, அதுவே உங்களுடைய சத்ரு வீடு. மேலும் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது சஷ்டி திதியை குறிக்கக்கூடியது. உங்களுடைய விருச்சிக ராசி அப்படிங்கிறது அஷ்டமி திதியை குறிக்கக்கூடியது. அப்போ உங்களுடைய அந்த 6ஆம் வீடு என்று சொல்ற ருணரோக சத்துருஸ்தானத்துல நீங்கள் விரோதிகளை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சூரியனை நீங்கள் பிடிச்சாக வரணும். அப்போ கிருத்திகை விரதம் இருக்கிறதுன்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். முருக கடவுளுக்காக தான் இருக்க வருவாங்க இல்லையா? அப்போ இது எல்லாருக்குமான பரிகாரமா எல்லாரும் ஏற்றி செய்யறாங்க, தப்பு இல்லை, எல்லாருக்கும் பலன் கொடுக்கணும்னாலும் மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசி தாங்க சாட்சாத் பரிபூரணமான பலனை கொடுக்க வரும். அதில் குறிப்பாக விருச்சிக ராசிக்காகவே மிக அழுத்தமாக சொல்லப்பட்ட பரிகாரம் தான் இது. விருச்சிக ராசிக்காரர்களுடைய விரோதத்தன்மை பரிபூரணமாக தீரணும். ஏன்னா மண் சாபத்தோட வந்தவங்க, பெண் சாபத்தோட வந்தவங்க, பரம்பரை ரத்த சம்பந்த சாபத்தோட பிறந்த அமைப்பு கொண்டவங்க விருச்சிக ராசிக்காரர்கள். கடந்த பதிவில் நான் இதை பற்றி நான் சொல்லியிருக்க வருவேன். அதை பார்க்காதவங்க முதல்ல அதை பார்த்துட்டு வாங்க, அப்பதான் இது புரிய வரும். அப்போ இந்த தன்மையெல்லாம் தரக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய் தான். அப்போ இந்த செவ்வாயுடைய தோஷங்களை பரிபூரணமாக போக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்காருன்னாக்கா நம்ம புராணத்துல இருந்து நம்ம மகா சித்தர்கள் எல்லாம் சொல்லப்பட்டது எம்பெருமான் ஸ்ரீ முருகக்கடவுள் மட்டும்தான். அந்த முருகக்கடவுள் உங்களுக்கு அதிதேவதை அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் நீங்கள் குருவாக அவரை நீங்க ஏத்துக்க வரணும். உங்களுடைய தெய்வீக தந்தை என்று சொல்லக்கூடிய கிரகம் யாரு? உங்க கர்ம கிரகம் யாருன்னா சூரிய பகவான் தான். அந்த சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் இடம்பெற்ற முதல் புள்ளி ராசி எதுனாக்கா இந்த மேஷம் தான். அப்போ இந்த மேஷம் சஷ்டி திதியை குறிக்கக்கூடியது. இந்த சஷ்டியும் இந்த கிருத்திகையும் முருகனுக்கே உரியது இல்லைங்களா? அதே மாதிரி உங்களுடைய விருச்சிக ராசியில கடைசி புள்ளியாக விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் இடம்பெற்றிருக்க வரும். வைகாசி விசாகம் கேள்விப்பட்டிருக்க வரீங்க. முருக கடவுளுக்காக ஒரு விழா எடுத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த அமைப்பும் முருகனுடைய தொடர்பு உள்ளதும் இதே விருச்சிக ராசி பாவம் தான். ஆக முருகபெருமானுடைய தொடர்பு கொண்டதுதான் உங்களுடைய விசாக நட்சத்திரமாக காபந்து தெய்வமாக முருக கடவுளே அங்க இருக்கிறத சூட்சமமாக நீங்க தெரிஞ்சுக்க வரலாம். ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கும் செய்ய வரலாம். மேலும் இந்த அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லக்கூடியதுல பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமி திதி நாள்ல நீங்கள் திருமாலை வழிபாடுகள் செய்ய வரணும். சஷ்டி திதியில முருகக்கடவுளை நீங்கள் வழிபாடு பண்ண வரணும். இப்படி வாழ்க்கையில் நீங்க தொடர்ச்சியாக நீங்கள் செய்துட்டு வந்தாலே உங்கள் சச்சரவுகள் யாவும் தீர வரும். பெண் சாபங்களும் திருமாலை வழிபாடு செய்வதால் ஸ்ரீமன் நாராயணரை வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு சகல சங்கடங்களும் திரச்சை வரும். இந்த 2 தெய்வங்களையும் உங்களுக்கு பரிகார தெய்வமாக கெட்டியா பிடிச்சுக்குவாங்க. உங்களுடைய குருவாக ஏத்துக்குவாங்க. திருமாலையும் முருகபெருமானையும் குருவாக ஏத்துக்குங்க. அஷ்டமி திதியையும் சஷ்டி திதியையும் உங்களுக்கு அற்புதமான திதியாக வழிபாடுக்கு வச்சுக்குவாங்க. இன்னும் மற்ற திதிகள்லாம் இருக்குன்னு அடுத்தது சொல்லப்பட வரேன். இது ரொம்ப முக்கியமா உங்களுடைய ராசி சம்பந்தத்தோட கொண்டது. அதே போல விசாக நட்சத்திரத்தை அன்றோ கிருத்திகை நட்சத்திரத்தை அன்றோ வாய்ப்பு இருந்தால் மாசத்துக்கு ஒரு முறை ஒரு வெறு வயிற்றோட முருக கடவுளை போய் பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முருகனை வழிபாடு செய்கின்ற பொழுது மனதில் எப்பொழுதும் யாருக்குமே சரிங்க, அது எந்த ராசியா இருந்தாலும் சரி, கவலைகள் வைக்கக்கூடாது. நான் வழிபட போறது என்னுடைய எம்பெருமான் முருக கடவுள். என் கவலையெல்லாம் சுக்குநூறா வெடிச்சு போடக்கூடியவர் அவரு. அவரை நம்பி நான் போறேன், அப்புறம் எதுக்கு எனக்கு ஏன் கவலை அப்படின்னு கவலையை வீட்டிலேயே தூக்கி போட்டுதான் கோயிலுக்கு நீங்க போக வரணும். முருகப்பெருமான் மேல இருக்கிற நம்பிக்கையை நீங்க முதல்ல கொண்டு வரணும்னா முதல்ல உங்க கவலைகள் மனசுல இருக்கக்கூடாது. உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்க வரலாம். ஆனா நீங்க நம்பி போறது முருகனை உண்மைன்னாக்கா அந்த கவலையோட போகக்கூடாது. நம்பிக்கையோட போன என் குருநாதனை பார்க்க போறேன், என் முருகா என் குருநாதான். ஒரு கூட்டுக்குள்ள முருகன் இருக்கிறதா நீங்க நினைக்க வேண்டாம். ஆனா எல்லோரும் கூடிய அரகரோகரா முருகா என்று சரணம் போடக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா தவறுகள் கிடையாது. தினசரி போக முடியாது. வீட்டில இருந்தே முருகான்னு சொல்லி வழிபாடு செய்துட்டு வாங்க. ஓம் குருவே சரணம் சொல்லி வழிபாடு செய்துட்டு வாங்க. நல்லா இருக்க வரும். இந்த அஷ்டமி சஷ்டி திதியிலையும் நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம். கிருத்திகை விசாக நட்சத்திரத்தன்றும் நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம். நல்லா இருக்க செய்ய வரும். போகிற போக்கில் அன்பாக போங்க, கோபத்தோடு மட்டும் போயிடாதீங்க. எப்பொழுதும் நடுநிலை தவறாத ஒரு நீதிமானான ஒரு மனசோட நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. நல்ல வைப்ரேஷனை நீங்கள் நல்லா கொண்டு வரலாம். முதல் எனர்ஜியே உங்களுக்கு அங்கே கிடைச்சிருங்க. உங்களுக்கு எங்கே நின்னாலும் ஒத்த காலில் நிற்காதீங்க. ஒத்த காலில் நிற்கக்கூடாது. கிருஷ்ணமராத்மன் மாதிரிலாம் நிற்கக்கூடாது. முருகன் மாதிரி நின்ற நிலையில் நிற்க வரணும். திருமால் ஏழுமலையான பார்த்தீங்கன்னாக்க நின்ற நிலையில் நிற்க வருவார். அந்த மாதிரி தான் நின்று வேச வரணும். எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஆலயத்துக்கு போனாலும் சரிதான். இந்த ஒரு காலை தூக்கி வச்சுக்கிறது, ஒரு காலை இறக்கி வச்சுக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. 2 பாதமும் பூமியில் அழகான முறையில் பதிந்து முருகனை போல அந்த திருமாலை போல நின்று வழிபாடுகள் செய்ய வரணும். பொதுவாக உங்களுக்கு அது யோகத்தை தரக்கூடியதாக குறிப்பாக இருக்க வரும். விசேஷம் உண்டு. தெய்வங்களை
பாதத்தை பார்த்து வழிபாடுகள் செய்யறது உங்களுக்கு பெரும் யோகத்தை கொடுக்க செய்ய வரும். இதுக்கான அமைப்புகள் நான் உங்களுக்கு அடுத்த அதை பற்றிலாம் சொல்ல வரேன். இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முருகக்கடவுளையும் அதே மாதிரி திருமாலையும் நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வர குருவாக அவர்களை ஏற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கையில் பரிபூரணமான அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, தேவைகள் பூர்த்தியாகிறது, முதலில் விரோதங்கள் யாவும் கலைதல் எல்லாம் உண்டாக வரும். சஷ்டி என்பது எடுத்துட்டோம்னா 6வது திதியாக வரக்கூடியது. இது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு திதியாக சொல்லியிருக்க வருவாங்க. முருகக்கடவுள் அனைத்து விரோதங்களும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் சொல்ல வருவாங்க. உங்க ராசிக்கு 6வது வீடான சஷ்டி திதியை கொண்ட மேஷ ராசி தான் உங்களுக்கு விரோதி ராசியே. அதில் தான் உங்களுக்கு எல்லா வம்பு வழக்கு, கடன் தொல்லைகள்ல இருந்து பிரச்சனை, நோட்டிகள் எல்லாம் அங்கிருந்தான் வரும். உங்களுடைய பரம்பரை ரத்த கர்மா, தீய கர்மாக்கள் எல்லாம் அங்கிருந்தா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிக்க வரும். அந்த ராசிக்காரர்களால் இல்லை, அந்த ஸ்தானம். அப்போ அதை நீங்கள் புனிதமாக பயன்படுத்தி ஆக வரணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமைகள் நிறைய இருக்கு உங்களுக்கு. அந்த வீட்டில் நிறைய ரகசியங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்து ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த நட்சத்திர தன்மையை பற்றி சொல்ல இருக்க வர அதில் நீங்கள் இன்னும் விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க வரலாம். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்றது தெரிஞ்சுக்கலாக இந்த 6வது வீடு என்று சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கான பரிகாரத்தை தான் உங்கள் வாழ்நாளில் முதலில் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் பிறந்ததே தீய கர்மாவை உங்கள் பரம்பரையில் இருக்கிறத நீங்கள் அனுபவித்து அழிப்பதற்காகத்தான். மனுஷங்க நம்மளாம் மனிதர்கள், நாமெல்லாம் சும்மா அந்த தீய கர்மா அனுபவிச்சிருந்தா நம்ம எப்போதான் வாழறது இல்லையா? அப்போ வாழணும் இல்லை, வாழறதுக்காக நம்முடைய சித்தர்கள் ஞானிகள்லாம் நமக்கு மகான்கள் எல்லோரும் நல்வழியை காமிச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ வாழுங்காலத்துல தர்மம்னு ஒன்று இருக்கு. அந்த தர்மத்தை நீ செய்து அந்த கர்மா, தீய கர்மாவுக்கு ஒரு பங்களிப்பு கொடுத்து விட்டுடு. அதே போல இறைவனை சரியான நேரத்தில் சரணடைந்து உன் சக்தியை நீ பெற்றுக்கொள், காமந்தை பெற்றுக்கொள். முருகனுடைய துணை இருக்கிற பொழுது, அந்த திருமாலுடைய அருள் இருக்கிற போது உன்னிடம் நெருங்குவார் எவரும் இல்லை, எந்த தீய கர்மாவும் உன்னிடம் நெருங்காது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இது விருச்சிக ராசியுடைய முதல் தன்மையான ஒரு பரிகாரமாக இதை எடுத்துக்குவாங்க. அடுத்தது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான பரிகாரத்தில் அடுத்ததாக உங்களுக்கு தெரிவிக்க இருக்க வரது பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே ஒருத்தர் ராசியில் இருக்கக்கூடிய மத்தியம நட்சத்திரங்களை நம்ம ரொம்ப மதிக்க வரணும். அவைகளுக்குரியதெல்லாம் நம்ம முறையாக நம்ம கடைபிடிச்சாக வரணும். மத்தியம நட்சத்திரங்கள் தான் நம்மளை இயக்கக்கூடிய மகா சக்தியாக இருக்க வரும். ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இடம்பெற்றிருக்க வரும். மத்தியமத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும், இருபுறமும் ஒரு நட்சத்திரங்கள் இருக்க வரும். நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா அனுஷ நட்சத்திரம் மத்தியம நட்சத்திரமாக இருக்க வரும். இருபுறமும் பார்த்தீங்கன்னா விசாகமும் கேட்டையும் குறிப்பாக இருக்க வரும். இப்போ இந்த அனுஷ நட்சத்திரத்துக்குரிய தொடர்பு கொண்ட தன்மைகளை நாம் எப்பவுமே மதிச்சோம்னு சொன்னாக்கா நம்ம எப்படியும் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கலாம். வாழ்க்கையில் எப்படி நம்ம மகிழ்ச்சியை நிச்சயமாக கொண்டாடிக்க வரலாம். அப்போது உங்களுடைய நிலைத்தன்மையில் இந்த ராசி பாவ தன்மையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பரிகாரமாக வேப்ப மரம், மகிழ மரம், அரச மரம் இவைகளை நீங்கள் வெட்டவே கூடாது. வாழ்க்கையில் எப்பொழுதும் சரிங்க, இந்த 3 மரங்களையும் நீங்கள் வெட்டவே கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுக்குவாங்க. வேப்ப மரம், அரச மரம், மகிழ மரம், இந்த மரத்தை நீங்கள் வெட்டக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வெட்டிட்டீங்க, தெரியாதனமா நான் வாழ்க்கையில் முன்னாடியே வெட்டி இருக்குங்க நான் அப்படின்ற மாதிரி யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னாக்கா, அது எந்த மரம் வெட்டினீங்களோ, வேப்ப மரம் நீங்கள் ஒருவேளை வெட்டிட்டீங்க அப்படின்னாக்கா அது போல் 9 வேப்ப மர கன்றுகளை வாங்கி ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பாக வளர்த்து விடுங்க. அந்த மரங்களை உற்பத்தி பண்ணி விடணும். அதுதான் பரிகாரம் அதுக்கு. ஏன்னா வெட்டக்கூடாது. மேலும் வேப்ப மரத்தை வெட்டுற போது உங்களுடைய சந்ததிகள் பாதிக்கப்பட வருவாங்க. சிலருக்கு புத்திர பிறப்பு தாமதமாகும், இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஏதாவது சங்கடம் கண்டங்கள் வர்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல வரேன். இதை உண்டாக பார்க்க வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அரச மரத்தை வெட்டுற பொழுது உங்களுடைய தந்தையாருக்கு ஆகாது. ரொம்ப கவனமாக இருக்க வரணும். பாக்கியங்களுக்கு எதுக்குமே ஆக வராது. அதுபோல் மகிழ மரத்தை நீங்கள் வெட்டுறீங்கனாக்கா உங்களுக்கே ஆகாமல் போயிடும். அதனால் இந்த 3 மரங்களையும் எப்பொழுதுமே சரிங்க வெட்டக்கூடாது. அதை நீங்கள் நட்டு வளர்க்கலாம். பொது இடங்களில் நட்டு வளர்க்க வரலாம். வச்சுக்கலாம். வேப்ப மரம் வீட்டில் இருக்கலாம், மகிழ மரம் வீட்டில் வைக்க மாட்டாங்க, அரச மரம் வீட்டில் வைக்க மாட்டாங்க. ஆகையால இந்த மரங்களுடைய தொடர்பு ஏன் உங்களுக்கு என்னங்க அவ்வளோ பெரிய முக்கியமாக சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, இந்த 3 மரங்களுமே சனிதேவருடைய மரங்கள், பரிகார மரங்கள். இதுதான் தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மரங்கள். இந்த 3 மரங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுதான் மனிதனுக்கு தேவையான விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் ஆகலைன்னா, குழந்தை பிறக்கலைனாக்கா, ஒரு நாகதோஷம் இருக்குங்க, பித்திருக்களுடைய சாபத்தை வாங்கிட்டேங்க, நாகதோஷமாக வந்துடுச்சு போச்சுங்க அப்படின்னாலும் சரிங்க, ஜோசியர்கள் எல்லாரும் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரச மரம் வேப்ப மரத்தை போய் சுற்றுங்க தான் சொல்ல வருவாங்க. அதே போல் ரொம்ப தீராத கடந்த பிரச்சனை இருக்குதா, நேராக முருகன் கோயிலுக்கு போன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முருகன் கோயில் தான் மகிழ மரம் பெரும்பாலும் வச்சிருக்க வருவாங்க. நிறைய கோயில் இருக்கும், பொதுவாக மகிழ மரம் முருகன் கோயிலில் அதிகமாக இருக்க வரும். அப்போது இந்த மரங்கள் 3மே எடுத்துட்டாக்கா சனிதேவருடைய மரங்கள்.
அனுஷ நட்சத்திரத்துக்குரிய மரம் சனீஸ்வருடைய நட்சத்திரம் இது. விருச்சிக ராசிக்கு மத்தியம நட்சத்திரமாக இருக்கக்கூடியது. இதற்குரிய மரம் மகிழ மரம். அதே போல உங்களுடைய பாட்டனார் குலதெய்வம் உங்களுடைய பிள்ளைகள் ஸ்தானத்தை சொல்லக்கூடிய மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்க வருவார். அதற்குரிய மரம் வேப்ப மரம், மிகவும் குளிர்ச்சி தாங்கியது. அதே மாதிரி பூச நட்சத்திரமாக கடகராசியில உங்களுடைய தந்தை ராசி பாக்கிய ராசி என்று சொல்லக்கூடியது கடகராசி. அதுல பூச நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த பூச நட்சத்திரத்துக்கு உரிய மரம் அரச மரம், அற்புதமானது. குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ஸ்தான நட்சத்திரம் அதுதான். அரச மரங்கிறது குருவை குறிக்கக்கூடிய ஒரு மரம் தான். அப்போ இந்த 3 மரங்களுமே தெரிஞ்சோ தெரியாமல் கூட சரிங்க, நீங்கள் வழிபாடுகள் தான் பண்ணணும். தெரிஞ்சோ தெரியாமல் அதுக்கு ஒருபோதும் துன்பத்தை கொடுக்கவே கூடாது. எப்பொழுதும் சரி, கொஞ்சம் நீர் வார்க்கலாம் அதற்கு, இல்லை அது போல மரங்களை நீங்கள் நடுறதுக்காக வேண்டி முயற்சிகள்லாம் செய்ய வரலாம். ஆனால் ஒருபோதும் அதை துன்புறுத்தக்கூடவே கூடாது. ஒருவேளை துன்புறுத்திருந்தால் அது பரிகாரமாக மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் அது போல் ஒரு 9 மரங்கள் நீங்கள் வாங்கி எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் இடத்துலையோ வேறு இடத்துலையோ அது நட்டு விட்டணும். அரச மரத்தை வெட்டிக்குன்னா பொது வெளியில் தான் நட்டாக வரணும். பாதுகாப்பாக அதை வளர்ற வரலும் நீங்கள் தான் வந்து பாதுகாப்பு கொடுக்க வரணும். இது அழகாக கடைபிடிச்சுக்குவாங்க. ரொம்ப முக்கியமானது இது. நிறைய பேர் இந்த தெரியாதனமாக இந்த தவறுகளை செய்து விட்டுடுவாங்க. அதனால என்ன ஆக வரும்னாக்கா, ஏன் குழந்தை லேட் ஆகுது, என் பிள்ளைகளை ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னால் ஏன் செய்ய முடியல, இப்படி நிறைய பேர் வந்து தழும்பிட்டு இருக்க வருவாங்க. எதுக்குன்னே தெரியல, இப்படி தடைகள்லாம் இருக்குன்னு சொல்லி வழி தெரியாமல் தவிச்சிட்டு இருக்க வருவாங்க. அதனால அதில் அப்படி ஒரு தவறுகள் ஒரு வேளை இருந்தால் நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்குவாங்க. ஒரு வேளை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே அதுக்கு வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கவே கொடுக்காதீங்க. சும்மா இலையை நான் கிள்ளி பார்க்குறேன்றதை கூட நீங்கள் செய்யக்கூடாது. வணங்கிட்ட தான் எது ஒன்றுமே செய்தாக வரணும். ஏன்னா சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விசேஷத்துக்காக இந்த அரசியல் எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போது நீங்கள் அதை பறிக்கக்கூடாது. வேறு யார் மூலமாக தான் அதை பறிக்க வரணும். எப்பவுமே அதெல்லாம் பார்த்துங்க. ஒருவேளை அதை பறித்து தான் ஆகணும்னா நீங்கள் அதை வணங்கிட்டு தான் நீங்கள் பறிச்சுக்க வரணும். அதனுடைய அனுமதி கேட்க வரணும். உங்ககிட்ட இருந்து நான் இத்தனை இலைகள் நான் எடுத்துக்க வரேன், எனக்கு அது கொடுங்க அப்படி சொல்லி நீங்கள் அதை எடுத்துக்க வரலாம். அதனால் இந்த மரங்கள் அடியெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரிசி மாவில் வெல்லம் கலந்து நீங்கள் உணவு படைக்கலாம், தண்ணீர் ஊற்றலாம், எறும்புகள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்க வரலாம். அது நிழலில் நீங்கள் இலைப்பாறலாம், பிராணாயாம பயிற்சிகள் செய்ய வரலாம். அந்த நிழலில் இந்த மரங்களுடைய அடியில் உட்கார்ந்து நீங்கள் அழகாக சின்முத்திரையை பிடிச்சிங்கனாக்கா ஒரு தவம் இருக்கீங்க, இல்லை ஒரு மந்திரங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சரிங்க, அற்புதமாக இருக்கும். மனசு தெளிவாக ஆகிடும். உங்களுக்கு விசேஷமான ஒரு மாறுபாடு நீங்கள் நல்லா பார்க்க வரலாம். இந்த 3 மரங்களுடைய அடியிலையும் சரிங்க, எந்த மரமும் ஒன்று உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பாவத்தன்மையில் நீங்கள் அழகான முறையில் செய்ய வரலாம். அப்படி செய்கிற போது பார்த்தீங்கன்னா நிறைய மனமாற்றங்கள்லாம் உங்களுக்கு நிறைய உண்டாக வருங்க. நீங்கள் பொதுவாக உங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்குது, வேதனைகள் இருக்குன்னு சரிங்க, அந்த மரத்திட்ட உங்கள் 2 உள்ளங்கையும் கொண்டு போய் அந்த மரத்து மேலே வச்சு உங்களுடைய சங்கடங்களை எல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட சொல்ல வரலாம். என் வேதனைகளையும் வலிகளையும் குறைத்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தாங்கன்னு சொல்லி நீங்கள் வேண்டிங்கனாக்கா அழகாக உங்கள் உடம்புல இருந்து ஏதோ ஒரு தீய சக்தி நல்லா விலகிறத நல்லா நீங்கள் பார்க்க வரலாம். எவ்வளோ பெரிய பெரும் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, வேப்ப மரத்தை நீங்கள் தொட்டாலும் சரி, அரச மரத்தை நீங்கள் தொட்டாலும் சரிங்க, மகிழ மரத்தை நீங்கள் தொட்டாலும் சரிங்க, வலி குறைவதை நிச்சயமாக நீங்கள் உணரலாம். அது உடனடியாக நல்லா மாறுபடும், நல்லா தெரிய வரும். மனத்தெளிவு உண்டாகிறத நீங்கள் அப்போவே பார்க்க செய்ய வரலாம். அதுபோல் ஒரு உயிரோட்டம் கொண்டது, உங்களோடு தொடர்பு கொண்டது இந்த 3 மரங்களும். அதற்கு ஒருபொழுது இன்னலை நீங்கள் கொடுக்கவே கூடாது. அதன் அடியில் மூச்சு பயிற்சியை செய்து தியானங்கள் செய்யறது பெரும் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க வரும். முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் இதை பயன்படுத்திக்குவாங்க. அற்புதமான பரிகாரம் இது. அடுத்தது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமானது, நான் ஆரம்பத்தை சொல்கிறது எல்லாமே வந்து ஜோதிட ரீதியான சில விஷயங்கள் தான். நமக்குன்னு கர்மா சில கடமைகள் ஒன்று கொடுத்துருக்கு வரும். உங்களுடைய கர்மஸ்தானம் எது அப்படி எடுத்துட்டாக்க உங்கள் செயல்பாடுகளுக்குரிய ஸ்தானமாக இருக்கிறது எது, உங்கள் தொழில் ஸ்தானம் அப்படி சொல்லக்கூடியது எதுனாக்கா சிம்மராசி தான். நீங்கள் விருச்சிக லக்கணமாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது பொருந்தும், விருச்சிக ராசியாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது பொருந்தும். அந்த வீட்டில் மகம் உத்திரம் பூரம் சொல்லி 3 நட்சத்திரங்கள் இருக்க வரும். மகத்துக்கு கேது பகவான் அதிபதி. இதுதான் உங்களுக்கு ஆரம்ப கர்மாவே, இதுதான் இந்த கேது தான். 2வது கர்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன், பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்க வரும். 3வது கர்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரமாக உங்களுக்கு இருக்க வரும். இந்த 3 கர்மாவைத்தான் நீங்கள் வாழ்நாளில் கடக்க வேண்டிய சூழல்கள் இருக்க வரும். அப்போ முதல் கர்மாவை எதிரானாக்கா மனதில் விரக்தி, வேதனை, கோபம், சோதனை, வாழ்க்கையை வெறுக்க வைக்கிறது, இது போல குணங்களை தரக்கூடியவர் தான் கேது பகவானே. ஆட்சி ஆளுன்ற எண்ணம் இருக்கிறோம், ஜெயிக்கணுன்ற எண்ணங்கள்லாம் கொடுக்குறது இது கேது தான். கிரீடத்தை வழங்குறதுக்கான கிரீடத்தின் மேல் ஆசையை தரக்கூடியதும் இந்த கேது தான். ஆனால் இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, நான் ஏன்பா இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டேன், ஏனே தெரியலையே எனக்கு, இதெல்லாம் புண்ணியெல்லாம் போச்சுன்னு வெறுக்க வைக்கிறது இதே கேது தான். எனவே கேதுவுடைய பந்தங்களில் எப்பொழுதும் நீங்கள் விலகி இருப்பது நல்லது. அதில் மிக குறிப்பாக இந்த கேது பகவான் பெரும்பாலானவங்களுக்கு கர்ம வினைகள் நிறைய உங்ககிட்ட தீய கர்மாக்கள் இருக்கிறதுனால
இந்த சுக்கிரனையும் சூரியனையும் அடைய விடாம முதலே தடுக்கும். ஏன்னா முதல் கர்மாவே கேது தானே. அதனால கேது என்ன செய்வார்னா உங்களுக்கு அதிகப்படாம வெறுப்புணர்ச்சியை உண்டாக பார்க்குறோம் வாழ்க்கை மேல. அதுக்கு இடம் தரவே கூடாது. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில சில நடந்த சம்பவத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, சன்னியாசியா போறேன்னு போவாங்க. நீங்க காவி துணி கட்டினாலே வாழ்க்கையை ஒழிச்சு விட்டுடும். ஆன்மீகத்திலையும் வெற்றி பெற முடியாது, வாழ்க்கையிலையும் வெற்றி பெற முடியாம ஆக்கி விட்டுடும். எனக்கு கல்யாண ஆசையே வேணாங்க, எனக்கு கல்யாணமே தேவையில்லைங்கன்னு சொல்லவே கூடாது. அந்த பிராப்தத்தை நீங்கள் அனுபவிச்சுதான் ஆக வரணும். ஏன்னா உங்களுடைய இரண்டாவது கர்மாவே சுக்கிர கர்மா. பூர நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் உங்கள் கர்மஸ்தானத்துல, அதை நீங்கள் அனுபவிச்சே தீர வரணும். அதனால காவி கட்டுற மணிமாலைகளை மாட்டிக்கிட்டு நான் சன்னியாசியா போயிடுறேன், எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படி நீங்க சொல்றீங்கன்னா உங்களை மிக அற்புதமான தீய கர்மாக்கள் பற்றி கொண்டது. வாழ்நாள் முழுக்க நீங்க நிம்மதி இல்லாமல் இருக்க போறீங்க. ஆன்மீகத்தில் நீங்கள் வெற்றி அடைய போவதில்லை என்றது நீங்க உறுதியாக நம்பிக்கை வரலாம். கஷ்ட நஷ்டன்றதை எப்படி நம்ம அதில் கடக்கணும் அப்படின்னாக்கா, படிக்கிறதுல கஷ்டம், என் வாழ்க்கையில் லட்சியத்தை நான் வைக்கிறேன், அதை நோக்கி அடையிறதுல நான் அரும்பாடுபட்டு நான் முன்னுக்கு வந்துடுறேன்ற மாதிரி அந்த கஷ்டங்கள் அப்படி வேணா நீங்கள் வைக்கலாமே ஒழிய, கஷ்டத்தை கண்ட உடனே சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு வேதனை உங்கள் குடும்ப பாவத்தில் நடக்குதுன்றக்காக வேண்டி மனசை வெறுத்து போயிட்டு உடனே நான் எனக்கு வாழ்க்கையே வேணாம்ப்பா, இந்த உயிரே எனக்கு வேணாம்ப்பா, நான் துறவரம் போயிடுறேன்ப்பா, இல்லை சாமியே வேணாம்ப்பா, எனக்கு எதுவுமே இல்லைப்பா, அப்படி கூட நீங்கள் வெறுக்கவே கூடாது. அது கூட ஒரு வகையான ஆன்மீகம் தான். கடவுளை வெறுப்பது கூட, வெறுத்து வாழறது, மனிதர்களை வெறுத்து வாழறது, இன்பங்களை வெறுத்து வாழறது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வகையான ஆன்மீகம் தான். இது எல்லாமே கேதுடைய செயல் தான். அதை நீங்கள் கவனமாக மரியாதையாக வழிநடத்தணும். அதுக்கிட்ட ரொம்ப அதிகம் போகக்கூடாது. சாமியெல்லாம் கும்பிட்டுக்கலாம், அது தவறுகள் கிடையாதுங்க. ஆனால் ஒரே அடி அது உள்ள போய் நுழைஞ்சிட்றேன் அப்படின்ற மாதிரி போவாங்க பார்த்தீங்க, வெறுத்து போயிட்டு போறாங்க பாருங்க வாழ்வியல, அது போகக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த கேதுவுடைய நட்சத்திரங்கள் உங்கள் குடும்ப ஸ்தானத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது வீடு குடும்பஸ்தானத்துல மூல நட்சத்திரமாக இருக்க வருவார். உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரமாக இருப்பார். விரோதத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். எனவே நீங்கள் கேதுவுடைய சனபாவத்தில் இந்த சன்னியாசம் வர்றேன், காவி துணியை கட்டிக்கிறன்றதுக்கு நீங்கள் போகவே கூடாது. இறுதி வாழ்க்கையில தான் தெரிய வரும், நான் இதில் பூரணம் அடையவில்லை, என் வாழ்க்கையை வீணாக ஆசைப்பட்டு தொலைச்சிட்டேன், ஆன்மீகம் எனக்கு வெற்றியை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனவே உங்களுடைய அமைப்புல ஒரு சாமானிய மனிதனுக்கு, இந்த சம்சார பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு எது போன்ற ஆன்மீகங்கள்ல இருக்கிறாங்களோ அது போலத்தான் நீங்கள் இருக்க வரணும். அது முதல்ல தெரிஞ்சுக்க வரணும். ஒன்று. அடுத்தது, சுக்கிரன் தான் உங்களுக்கு இரண்டாவது கர்மாவாக இடைப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடியவர். அவர் நீங்கள் அனுபவிச்சாக வரணும். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையில, உங்களுடைய பரம்பரையில உங்களை சின்ன போதே ஆன்மீகத்தில் ஈடுபட வர்றாங்கன்னா 16 வயசுக்குள்ள நீங்கள் சன்னியாசம் பெறலாம். வாய்ப்புகள் 16 வயசுக்குள்ள. ஆனால் உங்களுக்கு 16 வயசு பூர்த்தி ஆகிற போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சன்னியாச வாழ்க்கையில் தடை நிச்சயமா உண்டாகியே தீர வரும். அது பாபாஜியா இருந்தாலும் சரி, நம்ம வாழும் காலத்தில் நமக்காக வாழ்ந்துதான் ஆகணும். அது வாழலை, அப்படி நம்ம வாழலைன்னா பரம்பரைக்கு அது தோஷம் சொல்ல வராங்க. சன்னியாசம் பெறது, சன்னியாசியாக தீட்சையை வாங்கிக்கிட்டு காடு மலைன்னு சுத்துறது இது குறை இல்லை. ஆனால் நடக்க போகிற விவகாரங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகத்தில் சாதிக்கணும்னு சொல்லி நம்ம போகிறோம் இல்லையா, அந்த சாதனை ஒன்று ஊராருக்குத்தான் பண்ண முடியும். தன்னுடைய பரம்பரைக்காகவோ தனக்காகவோ அதை பலன் கொள்ள முடியாது அப்படிங்கிறத விருச்சிக ராசிக்காக சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனையான விஷயமே இதுதான். ஏன் அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய பிறப்பு தன்மையிலேயே பெண் சாபம் ஒன்று இருக்கு. எனவே வாழ்க்கையில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, வாழும் காலத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய வரனாகப்பட்டதில் கொஞ்சம் இடக்க மடக்காக அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய பேருக்கு இருக்க வரும். நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் அமையறவன் வீட்டுக்காரர் எனக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்காருன்ற மாதிரி இருக்க வரும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் அமைந்த மனைவி கொஞ்சம் இடக்க மடக்காக இருக்கிறாங்க, வளைவு நெளிவே இல்லாமல் இருக்கிறாங்க, கொஞ்சம் சிரமம் தான் கொடுக்குறாங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் இருக்க வரும். இது எல்லாருக்கும் நான் சொல்லிக்க மாட்டேன், பெரும்பாலானவங்களுக்கு இதுதான் குறிப்பாக அமைய செய்ய வரும். அது காரணம் என்னன்னாக்கா, பெண் சாப கர்ம பரம்பரை இருக்கிறதுனால அது உங்களுக்கு சோதிக்கத்தான் செய்ய வரும். நீ அதுக்கு வளைஞ்சு கொடுக்கணும், சேவகம் பண்ணணும், விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆண் பெண் நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த கர்மாவை நீங்கள் அனுபவிக்கணும், இப்படிதான்றதான் விதி உங்களுக்கு. அந்த வகையில் நீங்கள் அந்த கர்மாவை வேணும்னு ஒதுக்கக்கூடாது, அனுபவிச்சு தான் ஆக வரணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7வது வீடான ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு. உங்கள் கர்மாவில் 2வதாக உங்கள் வாழ்க்கையை நடுப்பகுதியை அழகான முறையில் கடத்தி கொண்டு போகிற பொறுப்பு யாருக்குன்னாக்கா சுக்கிரனுக்குத்தான் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், உங்களுடைய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது வீடான மீன ராசியில தான் இந்த சுக்கிர பகவான் உச்சமே பெறுவார். இந்த சுக்கிர பகவானுடைய அமைப்பில் நீங்கள் இனிதான குழந்தைகளையும் நீங்கள் அங்கே பெற்றாக வரணும், உங்கள் பரம்பரையை நீங்கள் வளர்த்தும் ஆக வரணுன்ற கடமை உங்களுக்கு இருக்கு, ஆண் பெண் யாராக இருந்தாலும். இதை சரியாக செய்தாக்கா
உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆனந்தம் எப்பொழுது இருக்கும், உங்கள் கடமையை சரியாக செய்துட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்கள் விரயஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னாக்கா துளாராசிக்குரிய சுக்கிர பகவான் தான் எல்லாமே விரயமாக்குவார். அதை வாழ்வியல நேசித்து அனுபவித்து நீங்கள் வாழ்க்கையை வாழ வரணும். ஒரு தம்பதிகளுக்குள்ள எதெல்லாம் விட்டு கொடுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சாம நம்ம எப்படி நடந்துக்கிறது, அவங்களுக்காக எதெல்லாம் நம்ம தியாகம் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்வியலை நீங்கள் நெறிமுறைப்படுத்திக்க வரணும். அப்படி இல்லாமல் என் கொள்கை இப்படித்தான், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் ஆளுகை செய்வேன் அப்படின்னு போகிற பட்சத்தில் விரயம் வலிமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சுடும். எனவே நீங்கள் கர்மாவில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா, உங்கள் திருமண பந்தத்தில் கூடுதலான கவனம் தேவை. ஆரம்பம் முதற்கொண்டு எச்சரிக்கையாக அதில் இருக்க வரணும். அது எப்பவுமே நீங்கள் பார்த்துக்குவாங்க, உங்களுக்கு சிறந்த பலனை அது கொடுக்கக்கூடியதாக இருக்க வரும். இப்படி நீங்கள் இந்த இரண்டாவது கர்மாவான சுக்கிர கர்மாவை நீங்கள் சரியாக கடந்தீங்க சொன்னால், இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய சூரிய கர்மா பார்த்தீங்களா, உத்திர நட்சத்திரம் சொன்ன பார்த்தீங்களா, உங்கள் கர்மஸ்தானத்தில் இந்த சூரியன் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்ய வருவார், உச்சமான பலனை கொடுப்பார். விரோதிகள் மத்தியில் நீங்களாம் கம்பீரமாக நடைபெறக்கூடிய சூழலாம் உண்டாக்கி கொடுக்க வருவார். விசேஷமாக இருக்க வரும். விசேஷமான கர்மாவை இந்த சூரிய தேவன் உங்களுக்கு எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே இருக்க வருவார். சிறப்பான முறையில் உங்களை ஒரு அழியா புகழோடு உங்களை வாழ வைக்க செய்ய வருவார். அதை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்க வரணும். இந்த இரண்டாவது கர்மாவான சுக்கிரனை முறையாக பயன்படுத்திட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு நான் ஏற்கனவே அப்படி கொஞ்சம் வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டேங்க, திருமண பந்தத்தில் ரொம்ப நொந்து போய் இருக்கிறேன், நான் எனக்கு வாழவே பிடிக்கல, வெறுப்பாக தான் இருக்கு, நான் பலமுறை சாமிக்கிட்டலாம் போய் இதெல்லாம் போய் நான் அழுதுருக்கிறேன், எங்க ஓடி போயிடலாமான்னு தோணுது, இல்லை உயிரை விட்டுலாமான்னு தோணி இருக்கு, இதெல்லாம் நான் புலம்பி இருக்கிறேங்கன்னா இதுவும் தோஷமே உங்கள் பரம்பரைக்கு. அப்படி யாராவது செய்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பரிகாரங்கள் என்ன அப்படி எடுத்துட்டோம்னாக்கா, இந்த கேதுவுக்கான பரிகாரம். கேது பகவான் தான் உங்களுக்கு அந்த நிலைமையை உண்டு பண்றதே அவர் தான். ஏன்னா நீங்க கொண்டு வந்த கர்மாவை அனுபவிக்க வைக்கணுன்றதுக்காக தான் அந்த கிரகங்கள்லாம் அங்கே படைக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு. அப்போ அனுபவிக்கணும் இல்லையா? பரம்பரையுடைய தீய கர்மாக்கள் அனுபவிப்பதற்காகவே விருச்சிக ராசிகள் பெரும்பாலும் தன் வாழ்வை கழிப்பாருங்க அப்படின்றதான் விதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு முன் பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இதை அனுபவிக்காம கழிக்கணும், நல்லதாக அதை நீங்கள் கடக்கணும். ஆன்மீகத்திலே நாங்கள் சேவைகள் செய்தோம், தான தர்மங்கள் செய்தோம், நான் குருமார்களுக்கு சேவகம் செய்தோம், நான் கழிச்சிட்றேங்க அப்படின்ற ஒரு நிலை உங்கள்கிட்ட நீங்கள் எடுத்துக்க வரணும். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா யாரை வழிபாடுகள் பண்ணணும்னாக்கா தினசரி விநாயக பெருமானை வழிபாடு பண்ண வரணும். கேது விநாயக பெருமானுக்கு தான் கட்டுப்படுவார். விநாயக பெருமானை நீங்கள் நவகிரகமாக ஏற்றுக்கு வரணும். நான் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, அரச மரம், வேப்ப மரம், மகிழ மரம், இந்த மரங்களையும் நீங்கள் நவகிரகமாக பாவிக்க வரணும். இது 9 கிரகம் சேர்ந்தது, இந்த 9 கிரகத்தையும் நான் வழிபாடுகள் பண்ணுறேன், அன்பு செலுத்துறேன் அப்படின்னு அன்பு செலுத்தி நீங்கள் அந்த மரங்களை வழிபாடுகள் பண்ண வரணும். விநாயக பெருமானை வழிபாடுகள் செய்கிற பொழுதும் சரி, திருமாலையும் முருகக்கடவுளையும் வழிபாடு பண்ண சொல்லியிருக்க குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்கள பண்ணுற போதும் சரிங்க. இவர்கள் நவகிரகத்துக்கும் ஆட்சியாளர்கள் இவங்க தான். இவர்களை வழிபாடு செய்கிற பொழுது நான் நவகிரகத்தையும் சேர்ந்து நான் வழிபாடு பண்ணுறேன், உங்களுடைய அன்பும் கருணையும் எங்களுக்கு எப்பொழுதும் தேவை அப்படி சொல்லி எப்பவுமே நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வாங்க, உங்களுக்கு பெரும் நன்மையை தர வரும். குறிப்பாக இந்த கேதுடைய ஆதிக்கத்திற்காக விநாயக கடவுளை வழிபாடு செய்தாலும் பிராணாயாம பயிற்சிகள் செய்தாலும் உங்களுக்கு மனம் அடங்கும், சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் பெற செய்ய வரலாம். விசேஷமான பரிகாரம் இந்த பரிகாரம். அப்படி யாருக்காவது ஒரு ஏற்கனவே ஆகப்பட்டாச்சு, தப்பான திருமண பொருத்தத்தில் ஆகப்பட்டுட்டோம், வாழ்க்கையில் தொல்லைகள் இருக்க வருதுங்க, வாழ்க்கையை வெறுத்து இருக்கிறேன், அதனால வேண்டி நான் தவறான பழக்க வழக்கத்தெல்லாம் கூட நான் அடிமையாகிட்டேன் அப்படிங்கிறவங்களாம் இருக்கிறீங்கன்னா விநாயகரை கும்பிடுங்க. முதல் கடவுளான விநாயக பெருமானை கும்பிடுங்க, பிராணாயாமம் பயிற்சி பண்ணிட்டு வாங்க, மனமாற்றங்கள் உண்டாக வரும், அதுலேருந்து விடுதலை கிடைக்க வரும். இப்போது நீங்கள் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, கடன் என்ற துன்பம், நோய் என்ற துன்பம், வாழ்க்கையில் பிரச்சனை என்ற துன்பம், இல்லை ஒரு குடிக்கு அடிமையாயிடுறீங்க, இல்லை காதலுக்கு அடிமையாயிடுறீங்க, அதில் பெரும் பிரச்சனைகள்லாம் இருக்க வருது. இந்த துன்பங்கள், நோய் நொடின்ற துன்பங்கள்லாம் இருக்குன்னா கேது உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கர்மான்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் தீய கர்மாவை உங்ககிட்ட அள்ளி கொடுத்து உங்களை அனுபவிக்க வச்சுட்டு இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. அப்போ அதுலேருந்து விடுதலை ஆகணும் இல்லையா? அப்போ விநாயகரை தான் முதல்ல பார்க்க வரணும். அந்த விநாயகர் கடவுளை கட்டியாக பிடிச்சிக்கோங்க, அற்புதமான பலன் கிடைக்க வரும் உங்களுக்கு. அடுத்தது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பரிகார முறையில் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு என்ன சொல்ல வருவாங்க எல்லாரும் செம்பவழம். செம்பவழக்கல் தான் ரொம்ப அதிர்ஷ்டமானது, மோதிரமாகவோ டாலராகவோ போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வருவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவழமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு அகந்தையை கொடுக்கும், ஒரு ஆணவத்தை கொடுத்துக்கிடும். எல்லாருக்கும் இது நன்மையை செய்யுன்னு சொல்ல முடியாது. பொதுவாக இந்த ஸ்தான பாவத்துக்கு செவ்வாயுடைய ஆதிபத்தியம் உண்டு, கூடவே சனீஸ்வருடைய ஆதிபத்தியமும் உண்டு. இவங்களுக்கு சந்திர பகவான் நீசம் இந்த விருச்சிக ராசியில். எனவே சந்திரனுடைய பலத்தன்மை இல்லாததுனால செவ்வாயுடைய பலத்தை நீங்கள் பவழக்கல் போட்டு நீங்கள் கூட்டுகின்ற பொழுது செவ்வாயுடைய குணமான அந்த ஆக்ரோஷமாகப்பட்டது வாழ்க்கையில் அப்பப்போ சூழ்நிலைக்கு ஏற்றவர் போயிடும். ஒரு கோபப்படுறோம், ஒரு குடும்பத்தில் சண்டை கூட வருதுன்னா அந்த ஒரு நாள் தான் நம்ம போடுவோம் கோபம், அந்த ஒரு நாள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி விட்டுடும், வாழ்க்கையை கெடுத்து விட்டு போயிடும். அப்போது இந்த கோபதாபங்களை எல்லாம் கட்டுப்படுத்தணும்,
இந்த வேகங்கள் வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாதுன்னா அதுக்கு சரியான தீர்வாக இந்த செம்பவழம் இருக்காது. அப்போ எதுங்க சரியானது அப்படி எடுத்துட்டாக்கா, சனீஸ்வர பகவான் ரொம்ப பிடித்தமானது வந்து குளிர்ச்சியாக இருக்க வரணும், மகிழ்ச்சியாக இருக்க வரணும். ரொம்ப முக்கியமான ஒன்று. மனசை போட்டு ஒரேடியாக போட்டு இந்த மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. அவருக்கு மனசை அமைதியாக வச்சிருக்கணும், தியானம் போல மனசை வச்சிருக்கணும். ஒன்று, உங்கள் ராசி மாத்திரம் கிடையாது, உங்களுடைய ராசி நீர் ராசி. இதே நீர் ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி, கடக ராசி, இவைகள் எல்லாமே நீர் ராசிகள் தான். அந்த ராசிகள்லாம் சனிதேவருடைய நட்சத்திரங்கள் தான் இடம்பெற்றிருக்க வரும். இந்த சனீஸ்வரருக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பயணம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். அப்போது எப்படி பயணம் பண்ணனா, அமைதியாக வாழ்க்கையை ஒரு தியானம் போல மகிழ்ச்சியாக, நேர்மையாக, ஆனந்தமாக, கட்டுப்பாடோட நீங்கள் இருக்க வரணும். அதுக்கு சரியாக பலன் தரக்கூடியது எது அப்படின்னாக்கா சந்திரகாந்தம் மட்டும்தான். சந்திரகாந்த கல் ஒன்று இருக்க வருது. இந்த சந்திரகாந்த கல் தான் உங்களுக்கு அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம், நிம்மதி எல்லாத்தையும் கொடுத்துட்டுடும். இயற்கையாகவே சந்திரனுடைய பரிகாரமே இதுதான். உங்களுக்கு சந்திரன் நீச்சம், உங்களுக்கு பாக்கியாதிபதியே சந்திரன் தான். பாக்கியங்களை பெற்றாக வரணுங்க. தெய்வத்துக்கிட்ட இருந்து ஒரு வரம் வாங்கன்றது கூட ஒரு பாக்கியம்தான். வாழ்க்கையில் ஜெயிக்கிறது கூட ஒரு பாக்கியம்தான். இந்த பாக்கியத்தை அடையணும்னா முதல்ல மனோபலம் ரொம்ப முக்கியமான ஒன்று. வைராகிய பலத்தை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மனவசியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இந்த மனசை வசியமாக இருந்தால் நினச்சதெல்லாம் சாதிக்கலாம், அடைய வேண்டியதெல்லாம் அழகாக அடைஞ்சிடலாம். இந்த மனசு பலம் இல்லாமல், இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இல்லாமல், நம்ம என்னதான் வைராகியம், கோபம், திறமை, உழைப்பு எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாது. நிம்மதியை கடையில் போய் வாங்க முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் நிறைய பேர் நிம்மதியாக இருக்கிறாங்களே எப்படின்னாக்கா மனசு நல்லா இருக்க வருது. கிருஷ்ண பரமாத்மா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார். சந்திரன் வந்து உச்சம். அவர் வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் ஜெயிச்சார். ஏன்னா அவருக்கு மனசு பலமாக இருந்துச்சு, அதனால ஜெயிச்சார். நிறைய பேர் அப்படிதான் ஜெயிக்கிறாங்க. தன் மனதை கொண்டு விதியை மதியால் ஜெயிக்கலான்னு பழமொழியே உண்டு. மதி என்பதுதான் நம்முடைய மனசு. அந்த மதி என்பதுதான் சந்திரனை குறிக்கக்கூடியது. அந்த சந்திரன் தான் எல்லாருக்கும் மனசாவே இருக்க வருது. அந்த சந்திரன் உங்களுக்கு நீச்சம் இல்லையா? அப்போ அந்த நீச்சத்தன்மையை போக்கணும்னா உங்களுக்கு முதல் பரிகாரமே சந்திரகாந்தம் தான். இந்த சந்திரகாந்த கல்லை நீங்கள் கையில் மோதிரமாக தான் போடணும், டாலராக தான் போடணும் அவசியமே இல்லை. சும்மா உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு சின்முத்திரை பிடிச்சாலும் சரிங்க, அல்லது உங்களுக்கு பஞ்சபூத முத்திரைகள் நீங்கள் பிடிச்சாலும் சரி, அல்லது நீங்கள் குபேர முத்திரைகள் நீங்கள் பிடிச்சாலும் சரிங்க, உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விசேஷமானது தெய்வ வழிபாடுகள் போதும், பௌர்ணமி அமாவாசை திதிகளையும் சரிங்க, நீங்கள் ஆலயத்துக்கு போகிற போதும் சரிங்க, உங்கள் ஜென்ம நட்சத்திர நாட்கள்லையும் சரிங்க, நீங்கள் இதை அற்புதமாக கடைபிடிக்க செய்ய வரலாம். விசேஷமாக இருக்க வரும். தியானத்துக்கு ரொம்ப அற்புதமாக பயன் தர வரலாம். எப்பவுமே நம்ம பர்சுக்குள்ளேயே நம்ம அழகாக வச்சுக்க வரலாம், இல்லை பூஜை அறையிலே வச்சுக்கலாம். தியானத்தை முடிச்சுட்டு பூஜை அறையில் வச்சுக்க வரலாம், இல்லை டாலராகவும் மோதிரமாக கூட செய்து போட்டுக்கு வரலாம். சந்திரகாந்த கல் தான் உங்களை அதிர்ஷ்ட கல் பாவத்தில் அதிர்ஷ்டமாக வாழறதுக்கு முதல்ல தேவை. இந்த மனபலம், அமைதி தேவை. கோபமோ ஆணவமோ நமக்கு உதவாது. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு விரோதி ஆகிறாரு. எனவே நீங்கள் இதை தான் நீங்கள் கடைபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா சனிதேவர் மகிழ்ந்துருவார். சனீஸ்வரருக்கு அங்கே வேலையே கிடையாது, சிறப்பாயிடுவார். மனிதன் சந்தோஷமாக இருக்கிற போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதாக செய்ய வருவாங்க, எல்லாமே நல்லதாக செய்ய, எல்லாரையும் நல்லதாக பார்க்க வருவாங்க, பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. ஹாப்பியாக இருக்கிறாங்க நான் சொல்லி சந்தோஷமாக எல்லாருக்கும் எல்லாம் செய்ய வருவாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எல்லாம் பார்க்குறதெல்லாம் மகிழ்ச்சியாகவே தெரிய வரும். மனுஷனுக்கு இந்த கோபம், வெறுப்பு, ஆணவம், அகந்தை வந்துடுச்சுன்னா பார்க்குறவங்க மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். எல்லாமே சுற்றி இருக்கிறது நல்லதாக இருக்கும், தன்னால் உயிர் கொண்ட உறவாக கூட இருக்கிறோம், எல்லாருமே கோபப்படுவோம், அதை போட்டு ஒடிக்க வருவோம், அழிக்கணும்னு ஆசைப்படுவான். இந்த கோபம் அழிவை தரக்கூடியது. விருச்சிக ராசிக்கு அது வரவே கூடாது. அப்படி அது வந்துடுச்சுன்னு சொன்னாக்கா இயற்கையாகவே காலச்சக்கரத்துடைய 8வது ராசி விருச்சிக ராசி அழிவு நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ராசி இது. பிறருக்கும் அழிவை எளிமையாக கொடுத்துட்டு போயிடும். அதனால இந்த ராசியுடைய தன்மைகளில் நிறைய ரகசியங்கள் இருக்க வருது. அதை நாம முதல்ல கடைபிடிக்க கூடாது, அவ்வளவுதான். நாம பிறருக்கு வழங்குறது இருக்க வரட்டும், ஒரு அழிவை பிறருக்கு விரோதிக்கு வழங்குறோம், அது இருக்க வரட்டும், வேணாம். முதல்ல அது நம்மளையே அழிக்க பார்க்க வருது. அதனால நம்ம கிட்ட அது இல்லாம பார்த்துக்க வரணும். இது ஒரு அற்புதமான அஸ்திர ராசி, அற்புதமான ஒரு ராசி விருச்சிக ராசி. அதில் நிறைய நன்மைகள் கொட்டி கிடக்குது. திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ராசி விருச்சிக ராசி தான். அப்போ இதெல்லாம் அதிர்ஷ்டம் முதல்ல பார்க்க வரணும். அந்த அதிர்ஷ்ட குறிப்புகளை தான் உங்களுக்கு பரிகாரமாக நான் இதில் சொல்லிட்டு இருக்க வரேன். இது நீங்கள் அழகான முறையில் கடைபிடிச்சுக்குவாங்க. அற்புதமாக இருக்கிறோம். சந்திரகாந்தக்கள் ரொம்ப விசேஷத்தை தரக்கூடியதாக இருக்க வரும். சிறப்பு. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இரவு ஷிஃப்ட்டில் வேலை செய்யறது, இரவில் அதிக நேரம் கண் விழிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஆகவே ஆகாது. இரவு நீங்கள் நிறைய நேரம் நீங்கள் விழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடம்பு அதிகபட்சமான உஷ்ணமாக மாறிடும். உங்கள் உடம்பு மிக அதீதமான உஷ்ணங்கள் ஆகக்கூடாது. இயற்கை குளிர்ச்சியோடு இருக்க வரணும். உணவு மூலமாக நம்ம உடம்புல குளிர்ச்சி உணவு எடுத்துக்கிறதுங்கிறது வேற. இயற்கை குளிர்ச்சி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சா உடம்பு குளிர்ச்சியாக இருக்க வரும் ஆச்சுங்களா. இப்போ அதிக நேரம் கண் வச்சுட்டே இருக்கிற இரவுலனாக்கா உடம்பு அதீதமான உஷ்ணமாக மாறிடும். இதில் ரெண்டுத்தில் எது நமக்கு நல்லது எடுத்துட்டாக்கா,
உங்களுக்கு குளிர்ச்சி தான் நல்லது, உஷ்ணம் இருக்கவே கூடவே கூடாது. அப்படி இருந்தால் எங்களுக்கு என்னங்க ஆயிடும் அப்படி ஒரு கேள்வி கேட்க வரலாம். உங்களை மத்தியம நட்சத்திரமாக இருந்து ஆளக்கூடிய சனிதேவருக்கு இந்த உஷ்ணம் அறவே பிடிக்கவே பிடிக்காது. இரவு தூக்கத்தை நீங்கள் நிம்மதியாக அனுபவிக்க வரணும். வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்கணும், இரவுல தூங்க வரணும். உஷ்ணத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க கூடவே கூடாது. அது எவ்வளோ ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்லப்பா, எனக்கு நைட் ஷிஃப்டே வேணாம்ப்பா, எனக்கு நான் பகலோட வேலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் அப்படி தான் பார்த்துக்கு வரணும். இரவுல கண் விழிக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யவே கூடவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டாக்கா, உங்கள் ராசி ஜல ராசி, குளிர்ச்சியான ஒரு ராசி. உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ராசியான மேஷ ராசி இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு நெருப்பு ராசி. அது தலை ராசின்னு சொல்லுவாங்க. உங்கள் தலையில் நெருப்பு ஏறக்கூடாது, உஷ்ணம் ஏறக்கூடாது. தலைக்கு உஷ்ணம் வந்துச்சுனாக்கா தன்னாலே கர்வம், கோபம், வெறுப்பு எல்லாம் வந்துடும். ஒன்று. இன்னொன்று, தலைமுடி கொட்ட ஆரம்பிச்சிடும், கண்ணு பாதிக்க ஆரம்பிச்சுட்டோம். உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பித்தங்கள் பாதிக்க ஆரம்பிச்சுட்டோம். பித்த தன்மைகள் சரியான முறையில் இல்லைன்னா செரிமான கோளாறுகள் உண்டாகும், உங்களுக்கு மந்தவாயு உண்டாகிடும், கால்களில் வெடிப்புகள் உண்டாக ஆரம்பிச்சுட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் அர்த்தம் சொல்கிறேன். அடுத்தனால என்ன ஆக வரும்னா, இந்த பித்தங்கள் சரியாக இல்லை, இந்த செரிமான கோளாறுகள்லாம் வந்துடுச்சு, உடம்புல அதிகமான உஷ்ணம் வந்துடுச்சுன்னா உணவு செரிக்காது. இதனால என்ன ஆகனாக்கா உங்களுடைய வயிறாகப்பட்டது பாரத்தை கொண்டு போக வரும், உஷ்ணபாரம்னு சொல்லுவாங்க. அந்த உஷ்ணபாரம் கொண்டுடும். அப்படி கொண்டுட்டாக்கா இயற்கையாகவே மனசு பாதிச்சிடும். இப்போது தலைன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன், பாதத்தில் பித்த வெடிப்புன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் மனசுன்ற பாதிப்பு நான் சொல்லியிருந்தேன். இந்த பாதம்ங்கிறது எது அப்படின்னாக்கா மீனராசி, உங்களுடைய பித்திருக்களுடைய ராசி, உங்கள் குழந்தைகளுடைய ராசி, உங்களுடைய பாட்டனாருடைய ராசி, உங்கள் குலதெய்வத்துடைய ராசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மீனராசி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஜலராசி. அங்கே சனிதேவருடைய ஆட்சி பலமாக இருக்கிற உத்திரட்டாதி நட்சத்திரமாக இந்த ராசி பாதத்தை குறிக்கக்கூடிய ராசி. இந்த பாத தன்மை எப்பொழுதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெடிப்புகள், பித்த உஷ்ணத்தினால் வரக்கூடிய வெடிப்புகள் வரவே கூடாது. அப்படி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் பணத்துலையும் சரி மனசுலையும் சரி சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். பித்த வெடிப்பு இருக்கவே கூடாது. அகல மருதாணி வச்சியாச்சும் நீங்கள் சரி பண்ணிக்க வரணும். பித்தத்துக்கான காரணத்தை முறையாக கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கான ஒரு சிகிச்சை நீங்கள் எடுத்துக்க வரணும். தலையில் முடி கொட்டவே கூடாது. முடி கொட்டதுன்னா மண்டை சூடு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். வயிற்றுலையும் கோளாறு, உடம்புலையும் கோளாறு, அதிகபட்சமான உஷ்ணம் இருக்குன்னு அர்த்தம். அந்த உஷ்ணத்தை நீங்கள் முதல்ல நீக்க வரணும். அந்த உஷ்ணத்தை நீக்கினா தான் உங்களுக்கு பாதத்தில் இந்த வெடிப்புகளை காட்டாது. ஒன்று. அப்போது பாத வெடிப்புகளாக இல்லாமல் இருக்குது, பித்தங்கள் உங்களுக்கு அதிகமாக இல்லை, உஷ்ணம் இல்லைன்னாக்கா உங்களுக்கு மண்டையில் சூடாக வராது. விரோதி ராசியான மேஷ ராசியை நீங்கள் தூண்டி விடலன்னு அர்த்தம். இப்போ நான் என் சூழ்நிலையால் இரவெல்லாம் நான் கண் விழிக்கிறேங்க. நீங்கள் படிக்கிற காலத்தில் இருக்கிறதுன்றது வேற. திருமண பந்தத்துக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் இருக்கிற தன்மைகள் இந்த வகையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இரவு கண் விழிப்பு, அதனால் வேண்டிய வரக்கூடிய உஷ்ணங்கள்லாம் என்றோ ஒரு நாள் இருக்கலாம். தினசரியாக அது இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குறோம். உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்கிற விரோதி ஸ்தானத்தை நீங்கள் அடிக்கடி தூண்டி விட்டுட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் வெறும் துன்பங்கள் தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சூழலை நீங்கள் பார்க்க வரலாம். தொடர் தோல்விகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழலை உண்டாக வரலாம். அப்போ அந்த வகையில் இந்த பாதத்தின் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையுடைய ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வரலாம். அதே மாதிரி உங்களுடைய செரிமான கோளாறுகள் சரியாக இருக்க வரணும். மந்த வாயு உடம்புல இருக்கவே கூடாது, சரியாக இருக்க செய்வரணும். அப்போ தான் மனசு பாதிக்காமல் இருக்க வரும். இந்த மனசுங்கிறது எதுனாக்கா உங்களுடைய நீர் ராசியான இன்னொரு பாக்கிய ராசியான கடகராசி. சனீஸ்வர பகவான் பூச நட்சத்திரமாக அங்கே இருக்க வருவார். அந்த கடகராசி பின்னப்படக்கூடாது. பெரும்பாலும் இந்த கடகராசி பாதிப்பு இருக்கிறதுனால தான், கடகராசிக்குரிய சந்திரன் உங்களுக்கு நீசமாக இருக்கிறதுனால தான் மனசு கொஞ்சம் பாரமாகவே இருக்க வர்றது. ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்க வரும் சிலருக்கெல்லாம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம், நிறைய துன்பங்கள்லாம் இருக்க காரணம் என்னன்னாக்கா இந்த வீடு தான். அப்போது இது போன்ற ஒரு கண் விழிப்புகளால் உடம்பு உஷ்ணப்படுத்திக்கிட்டு நீங்களாக வழியை மேலும் அதை நீசமாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக மன ரீதியான கோளாறுகள் நிறைய உண்டாக வரும், பாதிப்புகள் நிறைய இருக்கும். சிலருக்கு தற்கொலை எண்ணமே கூட அதிகமாக உண்டாக வரும். எனவே இந்த அமைப்பில் உஷ்ணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாதாரண உஷ்ணம் நம்ம நினைக்கிறோம், ராத்திரில் கண் விழிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம், எவ்வளோ பெரிய துன்பத்தை அது கொடுக்க வருது பாருங்க. எனவே உங்களுக்கு உடம்புல அதிகபட்சமான கண் விழிப்பால் உஷ்ணம் இல்லாமல் உடம்பை பாதுகாத்துக்குவாங்க. இது சனிதேவருக்கு அறவே பிடிக்காது. அவருக்கு குளிர்ச்சி தான் பிடிக்க செய்ய வரும். மனசு அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அப்போ தான் கடக்க வரும். இவ்வளோதான் விஷயம். பாசிட்டிவாக இருக்கு, பாசிட்டிவாக எல்லாம் சொல்ல வருவாங்க. பாசிட்டிவ்ங்கிறதுனால மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறது, குளிர்ச்சியாக இருக்கிறது. அப்படி இருந்தாலே வாழ்நாள் முழுக்க அதுவே நடந்துச்சுன்னா அது போதுமே நமக்கு இல்லையா? அப்போ அது நடக்கணும்னு சொன்னாக்கா இது போன்ற உஷ்ணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் பாதுகாத்துக்குவாங்க. உங்கள் தலையை பாதுகாத்துக்குவாங்க, வயிறை பாதுகாத்துக்குவாங்க, பாதத்தை பாதுகாத்துக்குவாங்க, மனசை பாதுகாத்துக்குவாங்க. இதுதான் உங்களுடைய ராசியோடு தொடர்பு கொண்ட அங்கங்கள். இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணிக்கணும். மேலும்
இந்த பித்த சுரப்பி தாறுமாறா ஏன் வருது அப்படின்னாக்கா, இந்த கல்லீரலுடைய செயல்பாடுகளுடைய அமைப்பு குறைஞ்சு போயிட்டாக்கா, அது பாதிப்பு வந்துட்டாதான் அதனுடைய தன்மைகள் கடுமையாக பாதிக்க செய்ய வரும். அப்போ இந்த கல்லீரலுக்கு உரியவர் யாருன்னா குரு பகவான். குரு கெட்டு போயிடுவார். குரு தான் உங்களுக்கு தனாதிபதியே அவர் தான், குடும்பமே அவர் தாங்க. அப்போ அவர் கெட்டு போயிட்டார்னா உங்களுக்கு என்ன சம்பாரிச்சு என்ன புண்ணியம்? பலனே இருக்கவர். அப்போ அவர் கெடாமல் நீங்கள் பாதுகாக்கணும். சரிங்க, இரவு உறக்கத்தை சிறப்பாக செய்ய வரணும். உணவை சரியான வேலையை நீங்கள் எடுத்துக்க செய்ய வரணும். பார்த்து எல்லாமே நீங்கள் செய்தாக வரணும். கிரகங்களை பாதுகாக்கிறது இப்படி தாங்க. பரிகாரம்னா சும்மா கோயிலையே சுற்றிட்டு இருக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. பரிகாரங்கிறது வாழ்விலோடு சம்மந்தப்பட்டது தான் பரிகாரமே. அப்போ அதுக்குரிய பரிகாரத்தை நீங்கள் எடுத்தாதான் சரியாக இருக்க வரும். தெரியாமலே நம்ம ஏதோ ஒன்று கெடுத்துக்கு வருவோம். நமக்கு எதுன்னே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? சாஸ்திரத்தை குறை சொல்லிட்டு இருக்க வருவோம். அது வேண்டாம். உடம்புல உங்களுக்கு உஷ்ணம் இல்லாமல் பாதுகாத்துக்கோங்க. உஷ்ணன்றது கண் விழிப்பால் வரக்கூடிய உஷ்ணம். டெய்லி உஷ்ண பொருளே நான் சாப்பிட்றன்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்குவோங்க. காரம், உப்பு, புளிப்பு, அசைவம் இவரை தினசரி எடுத்துக்காமலும் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. மிதமான உணவுகளை சாப்பிட்றதுக்கான ஒரு பயிற்சி நீங்கள் எப்பவுமே எடுத்துட்டா சரிங்க. குரு நல்லா இருப்பார். சனீஸ்வரர் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பார். உங்களுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய இந்த ராசிகள் எல்லாம் பலம் பெற வரும். சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ வரலாம். இதில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் விருச்சிக ராசி காலச்சக்கரத்துடைய 8வது ராசி நான் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்தானபாவத்துக்கு உரிய கிரக அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் புனிதமானவங்க, பலமானவங்க, ஒரு உயிர்ப்பிக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம் இவங்களா. குரு பகவானுடைய நட்சத்திரம், சனிதேவனுடைய நட்சத்திரம், அதுபோல் புத பகவானுடைய நட்சத்திரம் கொண்ட ஒரு அமைப்பு இது. பிற உயிர்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு கொண்டது, உயிர்களை காக்கக்கூடியது, உயிரை எடுக்கக்கூடிய தன்மையும் இந்த ராசிக்கு உண்டு சொல்ல வருவாங்க. அப்போ இவங்களுடைய அமைப்புக்கு நவ கிரகங்களும் வசியமாக இருந்தால் எல்லா தரப்பு உயிர்களிடமிருந்தும் நீங்கள் நற்பலனை அற்புதமாக பெற செய்வரலாம். அதுக்கு அடிப்படையை தேவை என்னன்னு நமக்கு மகான்கள் சொல்ல வராங்கன்னா, முதல்ல மனிதர்களிட பேதகத்தை பார்க்காதீங்கப்பா. நான் வல்லவன் என்ற வார்த்தையும் பிறர்கிட்ட சொல்ல வேண்டாம். எல்லாமே இறைவனுடைய படைப்பு தான். அதனால் நான் எல்லா உயிர்களையும் நான் மதிக்கிறேன்னு சொல்லி மனிதர்களை நேசிக்கக்கூடிய, உயிர்களை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பை மட்டும் செலுத்தினால் போதுமானது. இந்த நவகிரகமும் உனக்கு வசியமாயிடும். நவகிரக வசியம்ன்றது ரொம்ப முக்கியங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதனால சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, எவர் ஒருவரை நம்ம எதிர்க்கிறோமோ அவர் ஒரு கிரகம் ஆண்டுகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரகத்தை நம்ம தெரியாதனமா நம்ம எதிர்க்கிறோன்னு அர்த்தம். அப்போ ஒரு நிலைத்தன்மையில நாம் ஒரு கிரகமா இருக்க வரோம், எதிரி ஒரு கிரகமாக இருக்க வரோம். நம்ம பார்க்கக்கூடிய எல்லாருமே ஒரு கிரகமா இருக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கிட்டதும் நல்ல பலன் வரணும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் மனிதர்கள் ரூபத்துல தான் நமக்கு தொல்லைகள் வர்றது. பெரும்பாலும் உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்க வரட்டும், கொடுக்கல் வாங்கல, எப்படியும் மனிதர்களால் தான் தொல்லைகள் ஒரு சிக்கலில் போய் நம்மளை அகப்பட வைக்குது. இந்த தீய கர்மாங்கிறதும் வாழ்ந்து முடிச்சவங்களால வரக்கூடிய விஷயங்கள், வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களால வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்க வருது இல்லையா? எப்படி பார்த்தாலும் மனிதர்களால் தான். அப்போ இந்த மனிதர்களை ஆளக்கூடியது நவகிரகங்கள் தான். இந்த நவகிரகத்தையும் நம்ம வசியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாத்தையும் சமமாக பாவிக்கணும், படைப்புகளை மதிக்க வரணும். அப்படி மதித்தாலே நமக்கு யாரும் விரோதி இருக்க மாட்டாங்க. கர்மா குறையுங்க. வேகமாக நமக்கு சங்கடம் தரக்கூடியதெல்லாம் கொஞ்சம் வலியை குறைச்சிக்கும். வேகமாக இயங்காது, அதை ஸ்லோ பண்ணிடணும். வேகமாக நமக்கு தினசரி வேதனை, சங்கடங்கள் நடந்து நெருக்கடிகள் நிறைய கொடுத்துட்டே இருக்குன்னாக்கா மற்ற கிரகங்களாம் ரொம்ப வேகமாக இயங்கி நமக்கு சங்கடம் கொடுக்குதுன்னு அர்த்தம். அதை நிதானப்படுத்தணும்னா ஒன்று நவகிரகத்தை வசியம் பண்ணிடணும், நவகிரகத்தை கும்பிட வரணும். அல்லது மகா கணபதியுடைய மந்திரம் சொல்றது, சர்வஜனமே வசமானாய சுவாக, இப்படி விநாயகருடைய மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லி மனசில் நவகிரகத்தை பூஜிக்கிறது. எல்லா உயிர்களையும் என் உயிர் போல் நான் பாவிக்கின்றேன், எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த உயிர்களுக்கு நான் ஏதாவது துன்பம் கொடுத்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் யார்கிட்டையும் என்னுடைய வேகத்தையோ கோபத்தையோ அகந்தையோ எதையும் நான் காட்ட மாட்டேன், எல்லாரும் நேசிக்கிறேன் அப்படின்ற உள்ளத்தோடு நம்ம இருந்தாலே போதுமானதுங்க. தன்னால் உங்களுக்கு வலி குறையது நல்லா நீங்கள் பார்க்க வரலாம். இது ஒரு வகையான அற்புதமான பரிகாரம். இது உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்க வரும். எனவே நவகிரக வசியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு நவகிரக வசியம்ங்கிறது ஏற்கனவே எல்லாரையும் நேசிக்கிற ஒரு விஷயம்தான். உங்களுக்கு வலி குறைய ஆரம்பிச்சிடும். வேதனைகள் ஒருவேளை இருக்குதுன்னாலும் சரிங்க, வலி குறைய ஆரம்பிச்சிடும். எல்லாம் உங்களுக்கு நன்மையாக அமைய செய்ய வரும். அடுத்தபட்சமாக குரு பகவான் ஒரு காற்று கிரகம் சொல்ல வருவாங்க. விரல்கள் அந்த கூட பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய விரல்னு சொல்ல வருவாங்க. இது காற்றுன்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதத்தில் இது காற்றுன்னு சொல்ல வருவாங்க. இந்த குரு பகவானுடைய உதவி உங்களுக்கு எப்பொழுதுமே தேவை. அதே போல் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடியதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிரன் தான். உங்களுக்கு புத்திரஸ்தானமான விஷயத்தில் வரக்கூடியது இந்த 2 குருவும் சேர்ந்தாதான் ஒரு இனிய புத்திரர்கள் உங்களுக்கு அமைய வருவாங்க. எனவே உங்களுக்கு குருவை நமஸ்காரம் செய்கிறதும், அதே போல் பிராணாயாம பயிற்சி, காற்று பயிற்சி, ஏன்னா காற்று கிரகம் குரு தானே, இந்த காற்று உங்களுக்கு அடி வயிற்று வரையில் போயிட்டு வரணும். அப்போது கொஞ்சம் காலை வேலையில் மாலை வேலையில் உணவு நம்ம சாப்பிட்டு செரிச்சு போயிருக்கலையே அந்த காலகட்டம், நைட்டு சாப்பிட்ருப்போம், இரவில் செரிச்சிட்டு இருக்கோம், நம்ம காலையில் வெறும் வயிற்றோடு இருக்கிற போது இந்த பிராணாயாம பயிற்சி பண்ணுறது, காற்று பயிற்சி, மூச்சு பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் குருவை மகிழ்விக்கக்கூடிய செயலாக இருக்கிறோம்.
உங்களுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க வருவாங்க. இது போல் நீங்கள் செய்து வந்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு உங்களுக்கு நல்ல தன வரவையும் கொடுக்க வருவார். அதனால் இந்த பிராணாயாம பயிற்சியை கொஞ்சமாச்சும் நீங்கள் தினசரி செய்ய ஆரம்பிச்சுட்டுருங்க. உங்களுக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்க வரும். அது மாதிரி குருவுடைய விரல் நான் சொல்லியிருந்தேன், இது சுக்கிரனுடைய விரல். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்று பிடிச்சாக்க இதுக்கு பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சின்முத்திரைன்னு சொல்ல வருவாங்க. இந்த சின்முத்திரை பயிற்சி அசுரகுரு தேவகுரு ரெண்டு பேருமே ஒருங்கிணைக்கக்கூடியது. குடும்பத்தில் பிரச்சனைங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைங்க, என்ன சரிங்க, இந்த முத்திரையை பிடிக்கிற போது சகஜமாயிடும். குடும்பத்தில் மற்ற உறவுகளோட பிரச்சனையா இருக்குது அப்படின்னா சரிங்க, இந்த முத்திரையை கொஞ்ச நேரம் பிடிச்சி நீங்கள் ஓம் குருவே சரணம் சொல்லி முருக கடவுளையோ திருமாலையோ விநாயக பெருமானையோ உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்க வருதோ அந்த தெய்வத்தை நோக்கி குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் செய்ய வரணும். இது செய்கிற பொழுது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கறது நல்லா பார்க்க வரலாம். ஒன்றிணைச்சிடும், எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும், பகையெல்லாம் ஒன்றிணைச்சு விட்டுடும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளில் பிரச்சனை சரி, தன வரவுல குறை இருந்தாலும் சரிங்க, அற்புதமாக இருக்கும். அதை தான் சொன்னேன். இதில் இது போல் முத்திரை பிடிக்கிற போது ஒரு கையில் ஏதாவது ஒரு கையில், இப்போது உங்களுக்கு சந்திரகாந்த கல் இருக்குது அப்படின்னாக்கா சந்திரகாந்த கல்லை நீங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இதே முத்திரையை பிடிச்சி தியானம் பண்ணாலும் சரிங்க, ஒரு குளிர்ச்சியோட மகிழ்ச்சியை அற்புதமாக கொடுத்து விட்டு போயிடும். கிரகங்களுடைய தொடர்பெல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடும். ரொம்ப நல்லா இருக்கிறோம். எனவே வாய்ப்பு உள்ளவங்க இந்த பிராணாயாம பயிற்சியை ரொம்ப அழகான முறையில் செய்துட்டு வாங்க. வெறும் வயிற்றில் செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்க வரும். குருவே சரணம் சொல்லிட்டு நீங்கள் அழகாக செய்துட்டு வாங்க. இந்த முத்திரையை பிடிச்சி செய்துட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க செய்ய வரும். ஒரு கிரகத்தை நம்ம இணைக்கிறது, ஒன்றிணைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்திரைகளால் நம்ம இணைக்க வரலாம், மனசால் நம்ம இணைக்க செய்ய வரலாம். இது நமக்கு அத்தியாவசியமான ஒன்று. எந்தெந்த கிரகம் நமக்கு ரொம்ப முக்கியமான பலன் இருக்குது, எங்கடா நமக்கு பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். ஒன்று குடும்பத்தில் இருக்கோம், இல்லை திருமண பந்தத்தில் குறிப்பாக இருக்கிறோம், இல்லையா வருவாயில் நமக்கு குறைகள் இருக்க செய்ய வரோம், இல்லை குழந்தைகள் வகையில் குறை இருக்க வரோம், இப்படி ஏதோ ஒரு வகையில் மூதாதையர் வகையில் ஏதோ குறை இருக்கிறது எல்லாம் இதுக்கெல்லாம் உரிய கிரகமாக இருக்கிறது குருவும் சுக்கிர பகவானும் தான். இப்போ இவங்களோட முத்திரையை நம்ம பிடிக்கிறோம் தினசரி ஒரு 5 நிமிஷம் பிடிச்சா கூட சரிங்க. இதை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா பெரிய மாறுபாடுகள் நிச்சயமாக கொடுக்குறோம். தொடர்ச்சியாக செய்துட்டு வரணும், நம்பிக்கையோடு செய்துட்டு வரணும். இந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வேதனை, வெறுப்பு, கவலைகள் இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டுலாம் இருக்கவே கூடாது. மகிழ்ச்சியாக இருக்கணும், இன்னும் அமைதியாக இருந்துடணும். இல்லையா ஏதாக்கில் ஒரு மந்திரத்தையாச்சும் நீங்கள் சொல்லிட்டு இருக்க வரணும். மனசை ஒரு நெகட்டிவான விஷயத்தில் போயிட்டு வைக்காமல், ஐக்கியம் பண்ணாமல், பாசிட்டிவான ஒரு மந்திரங்களை சொல்கிறதோ இல்லை பாசிட்டிவான ஒரு நிலையில் இருக்கிறதோ இல்லை அமைதியாக இருக்கிறதோ வகையிலையோ நீங்கள் அதை வைக்கணும். நேர்மறையான சக்திகளை மனசில் வச்சுக்கிட்டு தான் இதை பிடிக்க வரணும். சும்மா மனசில் வேதனையை வச்சுக்கிட்டு வெறுப்பை வச்சுட்டு இதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது வளர்ந்த ஆரம்பிச்சிடும். எது வளரணும்? இப்போ உங்களுக்கு பணம் வளரணும், இல்லை நிம்மதி வளரணும்னா அந்த நிம்மதியும் பணத்தை மட்டுமே நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் இந்த முத்திரையை பிடிக்க வரணும். வேதனையாக எனக்கு ஏற்கனவே இருக்குங்க, அந்த வேதனை போகணும்னு நினச்சி நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணுறது வேதனையை வச்சுட்டு தான் பண்ணீங்கன்னா அது வேதனை வளருமே ஒழிய குறைக்காது. இது தெய்வங்கள் வந்து நேரடியாக நின்று நமக்கு வரம் கொடுக்குறத வண்டி இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒரு சக்தியை நம்ம வந்து உருவாக்கணும். அதை உருவாக்குறதுக்கு இந்த சக்திகள்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த ஒரு முத்திரை உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான பலனை செய்யக்கூடியவர். இதன் மூலமாக சுக்கிர பகவானுடைய அருளையும் நீங்கள் அற்புதமாக பெற செய்ய வரலாம். இது சிறந்த பரிகாரம் உங்களுக்கு. இது கடந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நவகிரகங்களையும் ஒன்றாக பாவிக்க வரணும். அதை சாட்சியாக உள்ள மனிதர்கள் எல்லாரையும் வந்து பாரபட்சம் இல்லாமல் நேசிக்க வரணும். நீ சின்னவன் நான் பெரியவன்ற வித்தியாசம்லாம் பார்க்காம எல்லாரும் நேசிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த பாதங்களிலிருந்து பித்த வெடிப்புகள்லாம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா பாதம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அது மீனராசியை குறிக்கக்கூடியது. இந்த மீனராசி தான் உங்களுக்கு குலதெய்வம் போன்றது, பித்திருக்களை போன்றது, உங்கள் குழந்தைக்கெல்லாம் உரிய சாணமே அதான்றது சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ அந்த வகையில் உங்களுடைய பாதம் அணியிறீங்க இல்லையா, செப்பல் இருக்குது பார்த்தீங்களா, செருப்பு, இதை நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுக்க வரணும். செருப்பு தானே அது போய் நினைச்சலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்தாங்கன்னா கழட்டி விடும்போது அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று போய் உழைச்சே வரும். தலைப்பு மாற்றிலாம் வச்சுருவாங்க. செருப்பை பக்கத்தில் ரெண்டும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வரணும். ரொம்ப முக்கியம். பாதத்தில் அணியக்கூடிய அந்த செருப்பு எப்பொழுதும் தூய்மையாக இருக்கணும். நீங்கள் செப்பலை விடுற போது எங்கே விட்டாலும் சரிங்க, ரெண்டும் ஊதாசனம் கைட்டு போட்டு போயினே இருக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் ஒத்துமையாக ஒன்றா மரியாதையாக நீங்கள் வர்ற பழக்கம் உங்களுக்கு இருக்க செய்ய வரணும். அது எப்பவுமே பார்த்துக்குவாங்க. அதை தினசரியோ இல்லை வாரம் ஒரு முறையோ அதை கழுவி சுத்தப்படுத்தணும். இன்னொரு ஆள் மூலமாக நீங்கள் கழுவி சொல்லக்கூடாது. ஏன் நிறைய பேர் வசதி, இங்கே எவ்வளோ பெரிய வசதி படித்தவங்களா இருந்தாலும் சரிங்க, எனக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, என் செருப்பு கொஞ்சம் கழுவினாக்கா அதுக்கு மகா பாவம் உங்களை ஒட்டிக்குள்ள வரும். நீங்கள் தான் சுத்தப்படுத்தணும் உங்கள் செப்பலை. அது எப்பவுமே பார்த்துக்குவாங்க. அழுக்கு இருந்தாக்கா பிஞ்சு போது தைக்கிறோன்னாக்கா அது வேற. ஆனால் மண்ணுலாம் இருக்குது, அதை நான் கண்டுக்கிறதே இல்லை, அப்படியே கழுவிட்டோன்ற மாதிரி சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனாக்கா அது உங்களுக்கு நோய் நொடி தாக்குறதுங்கிறது அப்புறப்பட்ட விஷயங்க. உங்களுக்கு தரித்திரம் பிடித்து கொள்ளும். பாதம் எப்பவுமே சுத்தமாக இருக்கும். ராத்திரி நீங்கள் படுக்கிற போதும் சரிங்க, சுத்தமாக 2 பாதத்தையும் கழுவிட்டு தான் நீங்கள் படுக்க வரணும். குளிக்கிற போதும் சரி, எப்பவுமே சரிங்க, உங்கள் கை தொட்டு பாதத்தை நீங்கள் என்ன பண்ண வரணும், அடிப்பாதம் முதற்கொண்டு நான் சொல்ல வரேன்.
உங்கள் கையை தொட்டு நீங்கள் தேய்ச்சி குளிக்க வரணும். சும்மா தண்ணி ஊற்றிடும் பாதத்தில் 2 காலை போட்டு ஒன்று தீத்துவாங்க பார்த்தீங்களா? அப்படி தீர்த்தவே கூடாது. நீங்கள் தோஷம் தாங்கும். 2 கால் இந்த காலையும் பாதத்தை நான் வந்து அழுக்கெடுக்கிறேன் அப்படின்னா பொதுவாக நிறைய பேர் குளிக்க வருவாங்களே, அப்படி நீங்கள் செய்யவே கூடாது. கால் இடம் மாற்றக்கூடாது. நம்ம அதிலே சொல்லியிருந்தேன். நான் நின்ற நிலையில் தான் இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். முருகர் மாதிரி திருமாலை போல அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா? அது மாதிரி குளிக்கிற போதும் சரிங்க, நீங்கள் குனிஞ்சு தான் உங்கள் பாதத்தை உங்கள் கைகளால் நீங்கள் காலை கொண்டு காலால் தீத்தி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தோஷம் தாங்க வரும். அதிர்ஷ்டம் குறைவதற்கும் துன்பங்கள் பெறுவதற்கும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறோம். ஏன்னா அது உங்களுடைய குலதெய்வ ஸ்தானம். உங்கள் பாதம் பிறர் மேலே பட்டுட்டாலும் சரிங்க. நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம உடம்புடம்பை இடிச்சுட்டா கூட மன்னிப்பு கேட்க மாட்டோம். கால் தெரியாமல் பட்டா மன்னிச்சுக்குங்க, சாரிங்க அப்படி சொல்ல வரும் பார்த்தீங்களா? இது முதல்ல விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசிக்காரர்கள் தான் இது போல் ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்கவே கூடாது. தெரியாமல் பட்டுச்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்ல வரணும். அதுபோல் உங்கள் பாதத்தை நீங்கள் முதல்ல மதிக்க வரணும். அதில் பித்த வெடிப்புகளாக இல்லாமல் நீங்கள் பாதுகாத்துக்க வரணும். பித்த வெடிப்புக்கு காரணமாக இருந்து உடம்புல இருக்கக்கூடிய அதீதமான ஒரு உஷ்ணம், அந்த உஷ்ணத்தை குறைக்கிறது எது போன்ற நடவடிக்கை எடுக்க வரணுமோ அதை நீங்கள் தான் எடுத்துக்க செய்ய வரணும். இதெல்லாம் முறையாக நீங்கள் பண்ணிக்க வரணும். பாதம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வரணும். இரவு படுக்கிற போது சரி, காலை எழுச்சி குளிக்கிற போது சரிங்க, பாதம் எப்பொழுதும் தூய்மையாக வச்சுட்டாக்கா உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் சுத்தமாக மதிக்கிறீங்க. பித்திருக்கள் நீங்கள் அழகான முறையில் பேணி காக்கிறீங்க. உங்களுடைய சந்ததிகள் நல்லா இருப்பாங்கன்றது நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்க வரலாம். அதுபோல் பாத அணி மட்டும் கிடையாது, உங்கள் பாதத்தையும் சேர்த்து எப்பொழுதும் வச்சுக்குவாங்க, சிறப்பாக இருப்பாங்க. அதுபோல் வயிற்றில் வந்து உங்களுக்கு வந்து மந்தவாயு உருவாகும் சொல்லியிருந்தேன். மந்தவாயு யாரை குறிக்கணும்? சனிதேவரை குறிக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான வாயு. அது சனிதேவருக்கு எதிர்ப்பான வாயு. ஆனால் அதுக்கு காரணமே சனி எந்த இடத்துல யாருக்கு தண்டனையை கொடுக்குறாரோ அவங்களுக்கு இந்த மந்த வாயு இருக்கும். உடம்புல தலையில் உஷ்ணம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்ல வருவோம்? உஷ்ணம் பெருகிடுச்சிங்க, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்கலாக ஆகுது, முடியெல்லாம் கொட்டுதுங்க, பாதெல்லாம் வெடிக்குது, சாப்பிட்ட சாப்பாடு செரிக்க மாட்டேங்குது, கேஸ் ட்ரபிளாக இருக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா சனீஸ்வரர் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துட்ருக்காருன்னு அர்த்தம். அதிக உஷ்ணம்ங்கிறது செவ்வாய். இந்த செவ்வாயை உங்கள் உடம்புல நீங்கள் அனுமதிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் கண் விழிப்பு மூலமாகவோ தவறான உணவுகள் சாப்பிட்றதன் மூலமாகவோ நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா? இது சனிதேவருக்கு பிடிக்காது. அது யாருக்கா இருந்தாலும் இந்த நிலைமை தான். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2 கிரகமும் ஆளக்கூடியவங்க நான் சொல்லியிருந்தேன். செவ்வாய் சனி இந்த 2 பேருடைய ஆளுகையில் யார் இருந்தால் நல்லதுன்னா செவ்வாயுடைய ஆளுகை உங்களுக்கு விரோதத்தையும், சனியுடைய ஆளுகையாக உங்களுக்கு நன்மையையும் செய்ய நான் சொல்லியிருந்தேன். அப்போ சனியுடைய ஆளுகை இருக்கிறனாக்கா அவருடைய எதிர்மறையான ஆளுகையான இந்த மந்த வாயு வயிற்றில் இருக்கக்கூடாது. வயிறை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக நீங்கள் அசைவ உணவை அதிகம் எடுத்துக்கக்கூடாது. இரவில் நேரம் தவறி சாப்பிட்றது, செரிமான குளறு இருக்கிற மாதிரியான உணவுகளை சாப்பிட்றது, இதெல்லாம் கூடவே கூடாது. முறையாக பார்த்து நீங்கள் தான் சாப்பிட்டுக்கு வரணும். இதெல்லாம் பண்ணிக்கங்க, சிறப்பாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய பிறப்புடைய ரகசியத்தின் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாய் வழி பெண் சாபங்கள் நிச்சயமாக இருக்கும். அது தாய் வழி பரம்புடைய சாபங்கள் அந்த குடும்பத்தை வந்து தாக்கியிருக்க வரும். வாழ வந்த பெண்ணுக்கு இன்னல் கொடுக்குற பொழுது அந்த தாய் வழி உறவுடைய சாபங்கள் அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருக்க வரும். அது போன்ற இடத்துலையும் விருச்சிக ராசிக்காரர்கள் பிறப்பாங்க அப்படிதான் சொல்ல வராங்க இல்லையா? அதற்கான பரிகாரமாக உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில வினைகளை வந்து இயற்கையாக கொடுத்துருக்க வருவாங்க. தாய் கிரகம்னு எடுத்துக்கிட்டாலே சந்திர பகவான் தான். அந்த சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் நீசமாக இருப்பார். அதனால என்னாகனா தந்தை வழி பாக்கியங்களை அனுபவிக்க முடியாமல் போகிறோம். உங்கள் மனசில் பட்ட ஆசைகளை அனுபவிக்க முடியாமல் நிராசையாக இருக்கா அல்லது போராடி ஜெயிக்கிற மாதிரிலாம் இருக்க செய்ய வரும். இதன் விளைவுகள் வந்து நீக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முதல்ல தாய் வழி உறவு, தாய் மாமன் உறவுகள் இவங்களோட நட்புறவு நீங்கள் பாராட்ட வரணும். அதுபோல் பெண்களிடம் நீங்கள் ரொம்ப மரியாதையாக நடந்துக்க செய்ய வரணும். பெண்களை மதித்து போற்றக்கூடிய குணங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே குறிப்பாக இருக்கணும். நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்களை நீங்கள் மதிச்சாக வரணும். தாய் வழி உறவு, தாய் மாமா உறவுகள் இவங்களாம் நீங்கள் மதிச்சாக வரணும், பகையிட்டுக்கக்கூடாது. அதே போல் மாமனார் மாமியார் என்ற தொடர்போடு சரிங்க, அவங்களையும் ரொம்ப மதித்து நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பு செலுத்தி அவங்கக்கிட்ட மரியாதையை நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கியே ஆக வரணும். அதுக்குரிய அமைப்பு உங்ககிட்ட இருக்க வரணும். இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் தாயாரை வழிபடல் பண்ணக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்க வரணும். உங்கள் தாயாருடைய விரோதத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் வாழ்நாள் முழுக்க மனசு சந்தோஷமாக இருக்க போகிறதில்லன்றது முடிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை இன்னைய வரலும் இந்த நிமிஷம் வரல எங்கள் அம்மா கூட நான் சண்டையாக தாங்க இருக்கிறேன்னாக்கா அடுத்தோடையே மாற்றிக்குங்க மனசை. உங்கள் தாயாரோட பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. ஏன்னா அந்த பாதங்கிறது யாருடைய பாதம் சரி, குருவுடைய திருப்பாதமாக இருந்தாலும் தெய்வங்களுடைய திருப்பாதமாக இருந்தாலும் உங்கள் தாயாருடைய திருப்பாதமாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வ ஸ்தானம் அது. நீங்கள் போடுற செருப்பாக இருந்தாலும் சரிங்க, அதை நான் மதிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது பிறருடைய பாதத்துடைய தரிசனத்தை பார்க்குறதோ உங்கள் பாதத்தை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறதோ ஒரு வழிபாட்டுக்குரிய மாதிரி தான், ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு மரியாதை செய்கிற மாதிரி தான். எனவே நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் உங்கள் தாயாருக்கு இந்த பாத பூஜை செய்கிற பழக்கத்தை வச்சுக்குவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் செய்யுங்க.
அல்லது உங்கள் பிறந்த நாளில் உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த பிறந்த நட்சத்திரத்தில் செய்யுங்க. இல்லை மாதம் மாதம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் மாதம் மாதம் வரும், அதில் செய்துட்டு வாங்க. இல்லை பௌர்ணமி நாளில் செய்ய வரலாம், ரொம்ப விசேஷமானது. இந்த திங்கட்கிழமையில் நீங்கள் உங்கள் தாயாருக்கு பாத பூஜைகள் செய்ய வரலாம், ரொம்ப விசேஷமாக இருக்க வரும். பௌர்ணமி திதியை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கோங்க. திங்கட்கிழமையில் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போகிறதும், திங்கட்கிழமையில் அன்னை ஆதிபராசக்தியை வழிபாடுகள் செய்ய வர்றதும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும், நல்ல பரிகாரமாக அமைய வரும். அப்பா அம்மா இல்லைங்க, எனக்கு தாய் இல்லைங்க, தவற விட்டுட்டேன் அப்படின்றவங்க சிவபெருமானையும் அன்னை ஆதிபராசக்தியும் தாய் தந்தையாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவங்கள பௌர்ணமியிலையும் திங்கட்கிழமையிலையும் ஒரு வேளை விரதம் இருந்து அவங்கள தரிசனம் பண்ணுங்க. அவங்க பாதத்தை பார்த்து கும்பிடுங்க. அவங்களுக்கு நீங்கள் பாத பூஜை செய்கிறதாக மானசீகமாக கற்பனையாக நினச்சிக்குங்க. அந்த உள்ளன்போட மரியாதையோடு நீங்கள் பாவிச்சுக்க வாங்க. இல்லை தாய் தந்தை ஸ்தானத்தில் உங்களுக்கு எந்த உறவுகள் இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு நீங்கள் பாத பூஜைகள் செய்ய வரலாம். இப்படி செய்கிற பட்சத்தில், இந்த பாதத்தை தொட்டு நீங்கள் அபிஷேகம் செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு யோகங்களை வழங்கும். பிரிந்த குலதெய்வம் கூட வீட்டுக்கு வந்துடும். பித்திருக்களுடைய சாபங்கள்லாம் விலகி போக வரும். இந்த பாத தரிசனம் மட்டும் இல்லை, பாத பூஜை செய்கிறது. நாம் பிறருக்கு செய்கிறது நம்ம சங்கடப்படுவோம். நம்ம தாயே இருக்கிறாங்க, ஏன்னா தாய் கிரகம் தான் சந்திரன். சந்திரன் தான் உங்களுக்கு நீச்சமாக இருக்கார் இல்லையா, அந்த சந்திரனுடைய வலிமையை நீங்கள் அடையலாம். சந்திரன் தான் இந்த மனசு இல்லையா, அந்த மன வலிமையை நீங்கள் அடைஞ்சிடலாம். விசேஷமானது உங்களுக்கு இந்த தாய் சாரங்கிறது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான கும்பராசி சனிதேவருடையது. சனீஸ்வரர் உங்களுக்கு எப்பொழுதும் காபந்து செய்ய தயாராக இருப்பார். அவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். இந்த பாத பூஜை உங்கள் தாயாருக்கு செய்கிறது அவரை பெரிதும் மகிழ்விக்கும். யார் ஒருத்தர் அம்மாவை பிடிச்சிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த கிரகமும் கிட்ட வராதுங்க. சனிதேவர் காத்து நிற்பார். விருச்சிக ராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்குமே தான். அது குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரரே காபந்த நட்சத்திரமாக இருக்கிறதுனால, சனீஸ்வரரே உங்கள் தாய் ஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் கொண்டவராக இருக்கிறதுனால அவர் அழகான முறையில் காபந்து பண்ணிடுவார். உங்களுக்கு பித்திரு சாபங்கள் எல்லாத்தையும் விலைக்கு விட்டுடுவார். அற்புதமான பரிகாரம். இந்த பரிகாரத்தை வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்குவாங்க. அதே போல் சனிக்கிழமையில், அமாவாசை திதிகளில், அஷ்டமி திதியிலும் சரிங்க, இந்த பிரதோஷ வேலையிலும் சரி, இந்த மாத சிவராத்திரி நாட்கள்லையும் சரிங்க, நீங்கள் பொதுவாக ஆலயத்துக்கு போகிறீங்க, எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்குவாங்க. இறைவா, நான் தெரிந்தோ தெரியாமலோ எந்த பிரிவிலோ எந்த உயிர்களுக்கு நான் சங்கடத்தை கொடுத்திருந்தாலும் கருணையோடு என்னை மன்னிப்பு எனக்கு வாங்கி கொடுங்க. நான் அனைவரிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்குவரேன். அவர்கள் என்னை மன்னித்து கருணையோடு எனக்கு வரத்தை கொடுக்க நீங்கள் தான் எனக்கு உதவ வரணும்னு சொல்லி மனசார நீங்கள் இறைவனை கேட்டுக்குவாங்க. எந்த தெய்வத்து கோயிலுக்கு நீங்கள் போனாலும் சரி, இந்த நாட்களில் இது நீங்கள் கேட்டுக்க வேண்டிய வரம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த இடத்துல கணபதியை வழிபாடுகள் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு நீங்கள் போக வரணும். விசேஷமானது நவகிரகங்களையும் நீங்கள் மதிக்கணும். அந்த இடத்துலையும் நவகிரக ஆலயத்தை நீங்கள் வழிபாடுகள் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, முதல்ல நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கு வரணும். தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் சாட்சியாக உள்ள உயிர்களுக்கு நான் எந்த விதத்தில் நான் சங்கடங்களை கொடுத்திருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, கருணை காட்டுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கு வரணும். இதை கேட்டுவாங்க, அடிக்கடி கேட்டுவாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சக்தி வளையம் உங்களுக்குள்ளே உண்டாகிறத இங்கே நல்லா பார்க்க வரலாம். ஏன்னா கர்ம வினைகளுடைய தொடர்பு தான் ஒரு மனிதனை நிறையவே வேதனைப்படுத்தக்கூடியது. இந்த வேதனை தீரணும்னா தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க வரும். இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பித்ரு சம்பந்தமான சாப தோஷங்கள்லாம் இருக்குன்னாக்கா நீங்கள் தினசரி சூரிய நமஸ்காரமே பண்ணாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கொடுக்க மாட்டார். அதனால இப்படி நம்ம நவகிரகங்கள் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கறது, சனிக்கிழமை அஷ்டமி தேதி மாத சிவராத்திரிகளில் பிரதோஷ வேலைகளில் அஷ்டமி தேதிகளில் நம்ம இறைவன் ஆலயத்துக்கு போகிற போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கறதுனாலும் சரிங்க, நவகிரகங்களுடைய ஆசை கிடைச்சிட்டு சொன்னாக்கா நீங்கள் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலிமையான அர்ப்பணம் உண்டாகும். ஏன்னா சூரியன் உங்களுக்கு கவச தேவதையே அவர் தான், தெய்வீக தந்தை நான் சொல்லியிருக்க ஒரு முன்பதிவில். அவருடைய அனுகிரகம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் சூரிய நட்சத்திரங்கள், சூரியனுடைய ராசி லக்கணமான சிம்ம ராசி, சிம்ம லக்கணத்தெல்லாம் நீங்கள் பகச்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த நெருப்பு ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா, நெருப்பு ராசிங்கிறது தனுசு ராசி, மேஷ ராசி, சிம்ம ராசி, இது மூணுமே நெருப்பு ராசி. இந்த 3 ராசியுமே உங்களுக்கு ஆயுதம் மாதிரி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக அஸ்திரம் மாதிரி. இவங்களை உங்களுடைய நன்மைக்காக பயன்படுத்திக்கு வரணும். அவங்களை நீங்கள் ஒருபோது எதிர்க்கவே கூடாது. அவங்கள உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் பயன்படுத்திக்க வரணும். அக்னி ராசியான இவங்களை உங்கள் வெற்றிக்காக நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா முதல்ல இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்க வரணும். கடைபிடித்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற வரலாம். பித்ரு சாபங்கள் தீர்ந்து போக வரும். முதல்ல தீரக்கூடிய அதில் என்னன்னாக்கா பித்ரு வினைகள் தான். பித்ரு வினைகளால் தானே இப்போ விருச்சிக ராசியாக அந்த இடத்துல பிறக்கிறாங்க இல்லையா, அது முதல்ல தீர வரணும். இது நம்ம நிப்பாட்டிட்டாலே நம்ம வாழ்க்கை வேலையை ரொம்ப அழகாக பார்த்துட்டு போயிட்டே இருக்க வரலாம், எல்லாத்தையும் ஜெயிச்சுக்க வரலாம். தினசரி நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுற போது நீர் விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் ஜலராசிங்கிறதுனால தண்ணீரை தொட்டு குமர்றது,
நீர்நிலை ஓரத்தில் தியானங்கள் செய்ய வர்றது, தினசரி சூரிய நமஸ்காரம் செய்கிற போது ஒரு சொம்புல தண்ணி வச்சுக்கிட்டு அர்க்கிய வர்றதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நீரை அவருக்காக வர்றது, இல்லை ஒரு பாதம் நனைகிற அளவில் தண்ணியில் நின்றுக்கிட்டு நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்தாலும் சரிங்க, நல்ல யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்க செய்ய வரும். விசேஷமாக இருக்க வரும். உங்களுடைய தீய கர்மக்களை விலகிறதுல மட்டும் இல்லாமல் வெற்றிகள் உண்டாக வரும். உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளே எல்லாமே இருக்க வரும். சர்வ ஜன வசீகரம் உங்களுக்குள்ள உண்டாக செய்ய வரும். சிறப்பான பலன்கள் அனுபவிக்க வரலாம். சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அது அவசியம் நீங்கள் கடைபிடிச்சாக வரணும். தெய்வீக தந்தை நான் சொல்லியிருந்தேன், சூரியனுடைய கவசம் தான் உங்களை எப்பொழுதும் காத்து ரட்சிக்க வரும். எனவே சூரிய தேவனுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு எப்பவுமே குறையாமல் நீங்கள் எப்பவுமே பார்த்துக்க வரணும். அது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. அது உங்களுக்கு எப்பொழுதும் மேன்மையான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்க வரும். ஒரு முக்கியமான ஒரு பரிகாரமாக இது இன்னொன்று தெரிவிச்சுக்கிறேன். சிலர்லாம் மழை பெய்கிற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏண்டா இந்த மழை பெய்யுதுன்னு திட்டுவாங்க பார்த்தீங்களா? நீங்கள் திட்டக்கூடாது. மழையை பழிக்கக்கூடாது. மழையை திட்டக்கூடாது, மழையை பழிக்கவும் கூடாது. ஏன்னா அது உங்கள் வாழ்விலோட ஒன்றிணைஞ்ச ஒரு பஞ்சபூதம் இந்த தண்ணீர் தான். எனவே தண்ணீர் உங்களுக்கு மரியாதைக்குரியது. தண்ணீரை தொட்டு வழிபாடுகள் செய்ய வரணும். அதுபோல் நீர்நிலை ஓரத்தில் நீங்கள் தியானம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த நீர் ஸ்தானத்துக்குரிய பாகமே எடுத்துட்டாக்கா ஈசானிய பாகம் தான். வடகிழக்கு மூலைன்னு சொல்லுவாங்க. இந்த வடகிழக்கு மூலை உங்கள் வீட்டில் எப்பவுமே சுத்தமாக வச்சுக்க வரணும். யாருக்குமே இது பொதுவானது தான். விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜலராசி, ஜலராசியான மற்ற மீனமும் கடகமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வகையில் ஜலபாகம் என்று சொல்லக்கூடிய ஈசானிய பாகம் சிவபெருமானுடைய தலை மாதிரி சுத்தமாக இருக்க வரணும். அற்புதமாக இருக்கணும். அதாவது தண்ணீரை நீங்கள் மதிச்சாக வரணும். ஈசானிய பாகம் உங்கள் வீட்டில் தூய்மையாக இருக்க செய்ய வரணும். காற்றோட்டமாகவும் இருக்க செய்ய வரணும். ஈசானிய பாகம் வாஸ்து குறைபாடுகளில் அது மட்டும் இருக்கக்கூடாது. மற்ற பாகத்தில் உங்களுக்கு வாஸ்து குறைபாடு இருந்தாலும் ஈசானிய மூலையுடைய வாஸ்து குறைபாக மட்டும் விருச்சிக ராசிகள் இருக்கிற இடத்துல இருக்கிறது, விருச்சிக லக்கணக்காரர்கள் இருக்கிற இடத்துக்கும் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. தண்ணீரை நீங்கள் தெய்வமாக பாவிச்சாக வரணும். மழை பெஞ்சாலும் மழையை திட்டவே கூடாது, வணங்கணும். மழை பெஞ்சா மழையில் நனைகிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. மழையை வணங்கணும். என் தெய்வமே அப்படின்னு சொல்லி வணங்கணும். என் தாயேன்னு சொல்லி வணங்க வரணும். அப்படி செய்கிறவங்களுக்கு நிறைய மாறுபாடுகள் வாழ்க்கையில் தெரியுது. நல்லா நீங்கள் பார்க்க வரலாம். சிறப்பாக இருக்க வரும். அதுபோல் உங்களுடைய தலைமுறையையும் உங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு சில செயல்கள் ஒரு சிலர் செய்ய வருவாங்க. எப்படின்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு மேலே சத்தியம் பண்ணுவாங்க. உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் எதிரி மேல் தவறே இருந்தாலும் நீங்கள் பேசுவது உண்மையாக இருந்தாலும் சரிங்க, எப்படி இருந்தாலும் சரிங்க, நெருப்பு மேலேயும் தண்ணி மேலேயும் இந்த மண்ணு மேலேயும் சத்தியம் பண்ணவே கூடாது. இந்த மண்ணை தொட்டு சொல்கிறேங்க நான் சத்தியம் பண்ணுறேன் சொல்லும் போது அது வார்த்தைகள் விளையாட்டு கூட வரவே கூடாது. நான் தண்ணி மேலே சத்தியம் பண்ணுறேன் அப்படி சொல்ல வருவாங்க. இந்த தண்ணி சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த நெருப்பு சத்தியமாக சொல்கிறேங்க. சில பேச்சுவாக்கில் பேசுவாங்க பார்த்தீங்களா? விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படி பேசினாக்காக உங்களுக்கு வலிய பல தொல்லைகள்லாம் சேர்ந்துடும். இதை எழுதி வச்சுக்கோங்க. எல்லாவற்றையுமே வாழ்க்கையில் நீங்கள் மறக்கக்கூடாத பரிகாரங்கள் இதெல்லாம். பஞ்சபூதங்கள் மேலே யாருமே சத்தியம் பண்ணக்கூடாதுன்றது வேற. மிக முக்கியமானது தண்ணீர்ன்றது நீங்கள் உங்களுக்குரியது, உங்கள் பாட்டனாருக்குரியது, உங்கள் தந்தை ஸ்தானத்துக்குரியது தண்ணீர். அது மேலே சத்தியம் பண்ணக்கூடவே கூடாது. எல்லாரையும் தலைமுறையை பாதிச்சிடும். உங்கள் குழந்தைகள் ஸ்தானமும் இதே நீர் பாகம்தான். உங்கள் குழந்தைகளையும் வம்சத்தையே பாதிச்சிடும். தண்ணி மேலே மட்டும் சத்தியம் பண்ணவே கூடாது. நெருப்புங்கிறது உங்கள் விரோதிகள் எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. உங்கள் கர்மவனை ஈஸியாக உங்களை ஜெயிச்சிரும். வாழ்க்கையில் வெறும் தொல்லைகள் மட்டும் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறோம். வந்த நோய் விலகவே விலகாது, பட்டக்கடன் தேரவே தீராது. நெருப்பு மேலே சத்தியம் பண்ணிட்டாக்கா அதை செய்யவே கூடாது. அதே போல் இந்த மண் ஸ்தானம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப உங்களுக்கு மிக முக்கியமானது. உங்களுடைய கர்மஸ்தானத்துக்குரியது. அது எப்பவுமே நீங்கள் இந்த பூமியை மதிச்சாக வரணும். ரொம்ப விசேஷகரமானது. இந்த பூமி என்றது ஒரு தாய். இந்த தாயை தொட்டு எப்பொழுதும் மண் எடுத்து சாபம் கொடுக்கறது, பிறர் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி கவலை கிடையாது. நீங்களும் அதை தவறு பண்ண மண்ணை தொட்டு சத்தியம் பண்ணுறது, விளையாட்டு கூட மண் மேலே சத்தியம் சொல்கிறன்றதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அஸ்திவாரத்தை ஆட்டி படைச்சு விட்டுடும். எனவே இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது மூன்று மேலும் விளையாட்டு கூட சத்தியங்கள் செய்யவே செய்யாதீங்க. இது ஒரு பரிகாரமாக மனசில் வச்சுக்குவாங்க. அதுபோல் நிறைய பேர் செய்யக்கூடிய இதெல்லாம் ஒரு தவறுகள்லாம் குறிப்பாக இருக்க வருது. அதை பற்றி தான் நம்ம இப்போ இதில் பார்க்கறக்கு வரோம். அதாவது எப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் இடம்பெற்றக்கூடிய நட்சத்திரம் விசாகம், அனுஷம், கேட்டை. இதே நட்சத்திர கூட்டங்கள் தொடர்பு கொண்டது மீன ராசியிலும் கடகராசியிலும் இருக்க வரும். நட்சத்திரத்துடைய பேர் தான் வேறையாக இருக்க வரும். அப்படியே அது ஆளக்கூடிய கிரகங்கள்லாம் ஒன்று தான் இருக்க வரும். இப்போது புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்ற நட்சத்திரம் மீனராசியில் இருக்க வரும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் என்ற நட்சத்திரங்கள் கடகராசியில் இருக்க வரும். உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் அவைகளும் வேறு வேறு அல்ல, ஒரே கிரக ஆளுகைகள் கொண்டது தான். எல்லாமே ஒன்று தான். இப்போ இந்த நட்சத்திரங்களோட நீங்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா நட்பாக இருக்கலாம், உயிர் நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அவங்கள பழிக்கவும் கூடாது. வாழ்க்கையில் உங்களுடைய இந்த நட்சத்திரத்தோடு தொடர்பு கொண்டவங்களை நீங்கள் பழித்தாலோ அவங்களோட நீங்கள் யுத்தம் பண்ணாலோ உங்களை நீங்களே அழிச்சிட்டதுக்கு சமமாக மாறிடும். அவங்களோட எப்பவுமே நட்பாக இருக்கலாம்.
ஆயுசுக்கு நட்பாக இருக்கலாம், ஆனால் உறவு கொள்ளக்கூடாது. ரொம்ப கவனம். அப்படி தவறுகள் செய்யக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிக பெரும் சங்கடங்கள்லாம் உண்டாகி விட்டு போயிடும். வாழ்க்கையில் மீள முடியாத துயரத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். கவனமாக இருக்கணும். அதுபோல் உங்கள் திருமண பந்தபாவம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்தாக வரணும். 6-8 ராசி, உங்கள் லக்கணத்துக்கு 6-8 லக்கணத்தை கல்யாணம் பண்ணக்கூடாது. உங்களுடைய ராசிக்கு 6வது ராசி 8வது ராசி திருமணம் செய்கிறத நீங்கள் நிராகரிச்சுக்க வரணும். ஏற்கனவே நான் திருமணம்லாம் பண்ணிட்டேங்க அப்படின்னா அதற்காக வேண்டிய வழிமுறை பரிகாரங்கள்ங்கிறது நீங்கள் திருமாலை வழிபாடுகள் செய்வது தான் உங்களுக்கு சிறந்த வழியாக இருக்க வரும். அங்கே போனால் திருமகளும் அங்கே இருப்பாங்க. திருமாலுடைய ஆலயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா அங்கே திருக்கல்யாணம் நடக்கிற போதெல்லாம் அந்த திருக்கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்க செய்ய வரும். இதெல்லாம் முறையாக கடைபிடிச்சுக்க வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பரிகாரம் தான். எப்பவுமே உங்கள் ராசிக்கு 6வது ராசியான மேஷத்தையும் 8வது ராசியான மிதுனத்திலையும் நீங்கள் திருமணம் முடிக்கிறது யோகத்தை கொடுக்காது. அதே லக்கணம் விருச்சிக லக்கணமாக இருந்தாலும் இதே அமைப்புகள் தான். இது எப்பவுமே நீங்கள் பார்த்துக்குவோம். 6-8 இது எப்பவுமே நீங்கள் பார்த்துக்குவாங்க. அதுபோல் உங்களை ஜென்ம நட்சத்திரங்களோடு நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் சிரமங்கள் உண்டாக பார்க்குறோம். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க. அதே மாதிரி உங்கள் பெற்றோர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தாங்கன்னா நீங்களும் ஒற்றுமையாக வாழ செய்ய வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராமல் அவங்க பாதுகாத்துக்கு வருவாங்க. ஒருவேளை அவர்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லைன்னாலும் சரிங்க, நீங்கள் அவங்கள நேசிச்சிடணும். நீங்கள் 2 தடவை அவங்களுக்குள்ள பெற்றோருக்குள்ள சண்டை சச்சரவாக இருக்காங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் எங்கள் பெற்றோர்களை நான் நேசிச்சிட்றேன்னு சொல்லி நீங்கள் நேசிச்சிடணும். எனக்கு ஒரு சாரை தான் பிடிக்கும், அம்மா தான் பிடிக்கும், இல்லை அப்பா தான் பிடிக்கும், இவங்களை வேண்டாம் பிடிக்காதுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. இருந்தாலும் உங்களை தோஷம் தாங்கும். வர்க்க சாபங்கள் உங்களை பிடிச்சி ஆட்டி படைக்கும். வாழ்க்கை நிம்மதியை கொடுத்துட்டு போயிடும். எனவே அவர்களுக்குள் யுத்தம் ஒருவேளை இருந்தாலும் கூட நீங்கள் அவர்களோடு யுத்தம் செய்யக்கூடாது. ஒற்றுமையாக பாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தியாக வர ஒன்று. கூடுதலாக நீங்கள் உங்களுக்காக அமைச்சக்கூடிய எல்லா வாழ்க்கை முறைகளையும் குருபலம் இருக்கிற போது தான் பார்த்து பார்த்து அமைச்சுக்கு வரணும். குருபலம் இல்லாத நேரத்தில் நீங்கள் எதையுமே அமைக்கக்கூடாது. கோசாரத்தில் குருபலம் இருந்தால் தான் கல்யாணமோ எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நீங்கள் அமைச்சுக்க வரணும். குருபலம் தான் உங்களை வழி நடத்தும். இன்னொன்று அப்பா அம்மாவுடைய ஒற்றுமை உங்களை வழி நடத்தும். அப்பா அம்மா கிட்ட ஒரு வேளை ஒற்றுமை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கவனித்து தான் செய்தாக வரும். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ராசியில் 6-8 ராசிகள், லக்கணத்தில் 6-8 லக்கணங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் வேற லக்கணமாக கூட இருக்கலாம். ராசி விருச்சிக ராசியாக இருந்தால் 6-8 பார்க்க வரணும். உங்கள் லக்கணத்துக்கும் 6-8 ஜோசியர்கிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்காக வேண்டியதான் நான் நட்சத்திர அதிர்ஷ்டங்கள்ன்ற ஒரு PDF கூட கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வாங்கி பலன் பெற்றவங்க நிறைய பேர் உண்டு. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நான் ஏன் கொடுத்தேன்னா விருச்சிக ராசிக்காகவே நான் செய்தேன். நான் அந்த புத்தகத்தை நான் செய்த காரணமே நோக்கமே என்னென்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் இன்னலையும் துன்பத்திலே அனுபவிக்கிறவங்க யாரானா இந்த 6-8 வாழ்க்கையில போய் மாட்டிக்கிட்டவங்க தான். ஜோசியர்கிட்ட எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரிங்க, அவங்க 10 பொருத்தம் நட்சத்திரத்துக்கு மட்டும் தான் பார்த்து கொடுக்குறாங்களே வழியே இந்த லக்ன ராசிக்காக இருக்கிற சஷ்டாங்கம் அஸ்தாங்கம் இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. அதுதான் ஐயா கையோட நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் நட்சத்திர அதிர்ஷ்டங்களாம் இதை பார்த்துக்குன்னு சொல்லி மிக குறைந்த கட்டணத்தில் கடின உழைப்பை போட்டு நான் அதில் எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க, பலன் பெற்றிருந்தாங்க. நிச்சயமாக பலன் தான். வாழ்நாளில் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இந்த வழிமுறை காட்டுறதுக்கு ஒரு ஆள் நமக்கு தேவை. அது சரியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை வாழறதுக்கு அர்த்தம். துன்பத்தோடு வாழறதுல என்ன அர்த்தம் இல்லைங்களா? அதுக்காக வேண்டி நான் விருச்சிக ராசிக்காக உழைத்ததில் அந்த நட்சத்திர அதிர்ஷ்டன்ற புத்தகம் கொடுத்தல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் பலன் பெற்றிருந்தாங்க. அதை நீங்கள் வச்சுருப்பீங்க, அதில் பாருங்கள். கல்யாண காலம் இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுபோல் குருபலம் ராசிக்கு வந்து குரு இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல வருவாங்க. அதை முதல்ல பாருங்கள். பொறுத்தவர்கிட்ட 10க்கு 10 பொறுத்த கூட இருக்க வரட்டேங்க. குரு பலம் இருக்குதுங்களா? இப்போ எனக்கு குரு பார்வை இருக்கா? எனக்கு இதை பார்த்து பண்ணுங்க. அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, நான் விரும்பின மாதிரி எல்லாமே இருக்குது, வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, வீடு வாசல்லாம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்கன்றதுக்காக வேண்டி குருபலம் இல்லாத போதோ பொருத்தம் இல்லாத போதோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்பி போனீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இருந்தும் முன்னில்ன்ற மாதிரி ஆக்கிட்டு போயிடும். அதை பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம். இது உங்களுக்கு இது ரொம்ப அவசியமாக நீங்கள் கடைபிடிச்சாக்கணும் வாழ்க்கையில். அதை கொடுத்துருந்தேன். அதுபோல் இந்த பித்ரு சாபங்கள்லாம் கடினமாக இருக்குது அப்படின்னாலும் சரிங்க, உங்களுக்கு சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்காதுன்றதை நான் சொல்லியிருந்தேன். சந்திரனும் வலிமை குறைஞ்சி போய் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெற்றோருடைய ஆசீர்வாதங்கள் சேர்ந்த மாதிரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வரும். இந்த வினைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறோம். அப்போது உங்களுக்கு குருவுடைய துணை தான் ரொம்ப முக்கியம். அப்போது மகான்களுடைய உதவி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மகான்களுடைய அனுகிரகம், மகான்களுக்கு நீங்கள் உணவு படைக்கிறது, மகான்களுக்கு நீங்கள் உங்களால் என்ற ஒரு துணிமணியை எடுத்து கொடுக்க வர்றது, மகான்களுடைய ஆசீர்வாதம் பெற வர்றது, அல்லது சித்தர்களுடைய ஆலயத்துக்கு போக வர்றது, சித்தர்களுடைய ஆலயத்தை தியானங்கள் செய்து அவங்களுடைய மகத்துவத்தை பெற வர்றது, இதெல்லாம் நீங்கள் பெற முயற்சி பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காபந்து பண்ணிக்க வரணும். நான் இதையும் விருச்சிக ராசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நாளிலிருந்து அது இந்த மாதத்தோட இறுதியாக பண்ணிக்க வரேன். மகான்கள் கையில் எழுதக்கூட்ட ஸ்ரீ தனாகர்ஷ்ண இயந்திரமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாங்கி கூட நிறைய பேர் வாங்கி பலன் பெற்று வாங்குற போதே நல்ல பலன்லாம் சொல்லியிருந்தாங்க.
ரொம்ப சந்தோஷம். என்னுடைய சேவை என்பது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களாக தான் பெரும் பங்காக எப்பொழுதுமே இருக்க வரும். அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவே நான் கொண்டு வந்தேன். யூடியூப்பில் நான் வந்தது காரணமே நிறைய விஷயங்கள் நான் சொல்லணுன்றதுக்காக வந்தது தான். அந்த வகையில் என்னுடைய சேவகத்தை நான் முதல்ல அவங்கள தலைமையாக வச்சு தான் நான் எல்லாருக்கும் செய்ய வரேன். எல்லாரும் வாங்குவாங்க, எனக்கு பணம் வருன்றது கிடையாது. ₹1 கூட நான் தொடுறது கிடையவே கிடையாது. என்னோட பழகினவங்களுக்கும் என் கூட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் வாங்கினவங்களுக்கும் தெரிய வரும். இது பணத்தினுடைய லாபமா அல்லது நமக்காக செய்யக்கூடிய சேவகமான்றது தெரிய வரும். வாங்கினவங்களுடைய நிலையில் யாராக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க வரலாம். மற்றவங்களும் தெரிஞ்சுக்க வரட்டுங்க. சேவகம் ஏன்னா எப்படியும் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லா ராசிக்கும் பலன் தரக்கூடியது தான். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொடர்பு இல்லாமல் தவிக்கிறாங்க. முன்னோர்கள் தொடர்பு சரி கிடையாது, பெற்றோருடைய ஆசீர்வாதம் சரி கிடையாது, நவகிரகத்துடைய தன்மைகள் சரி கிடையாது, சூரிய சந்திர இயக்கம் சரியில்லாமல் இருக்க வருது, தன்னுடைய ராசி கிரகமே தனக்கு பகையாக இருக்கிறது நிறைய வாழ்க்கையில் பார்க்க வரும். அப்போது இந்த விஷயம்லாம் தேவைன்னா உங்களுடைய வினைகளை யாராவது ஒருத்தர் வாங்கணும். வினைகளை யாராவது ஒருத்தர் வாங்கினா தான் நீங்கள் கொஞ்சம் அசுவாசப்பட முடிய வரும். அப்போது நான் நட்சத்திர அதிசயங்கள் கொடுக்குற போது பார்த்தீங்கன்னாக்கா யாரும் செய்யாத ஒரு செயலை நான் செய்தேன். பெற்றவங்க கூட செய்ய மாட்டாங்க அந்த செயலைங்க. உங்கள் ₹100 அந்த பிடிஎஃப் புத்தகம் கொடுக்குற போது நான் சொல்லியிருந்தேன், உங்கள் பாவத்தையெல்லாம் இறக்கி விடுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கங்கையில் கரைக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தேன். யார் சொல்லுவா அந்த வார்த்தையை? நீங்கள் ஆலயத்தில் இருக்கிற அர்ச்சகிட்ட போயிட்டு என் பாவத்தெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொன்னாக்கா வாங்கவே மாட்டாங்க. உங்கள் உயிர் சிநேகதமாக இருந்தாலும் உயிர் உறவுலாக இருந்தாலும் சரிங்க, என் பாவத்தெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாக்கா வாங்கவே மாட்டாங்க. ஆனால் நான் ஏன் செய்தேன்னா மகான்கள் அங்கே தவசிகளாக இருக்கக்கூடியவங்க தவம் இருக்கிறாங்க. காசியில் இருக்கக்கூடிய அகோரிகள், நாகசாதுக்கள், நிறைய மகான்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காகவே உங்களுடைய பணத்தை வாங்கி போயிட்டு அவங்களுக்கு உணவுக்காகவே கொடுத்துட்றது. அப்போது உங்களுடைய வினைகள்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாக்கா அவங்க சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்கன்னா, ஒரு துணிமணிகளை போட்டு சந்தோஷப்படுறாங்கன்னா அந்த ஆசீர்வாதமாக்கப்பட்டது உங்களுக்கெல்லாம் கிடைக்குன்றதுக்காக தான் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நிறைய பேர் பயன்படுத்திட்டீங்க. நிறைய பேருக்கு வழிகள் குறைஞ்சிருக்க வரும். இப்போ நான் செய்கிறதும் அதே தாங்க. ஸ்ரீ தனாகர்ஷ்ண யந்திரம் ₹1800 நான் கொடுக்குறேன்னா அதில் நான் சந்திரகாந்த கல்லோடு சேர்ந்து கொடுக்க வரேன். சந்திரகாந்த கல் அது எல்லாருக்கும் செய்ய வரேன். குரு மகான்களுடைய சேவகத்துக்காக வேண்டி குரு தட்சிணையாக அந்த 1000 கொண்டு போயிட்டு அவங்களுக்கே கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஏன்னா உங்கள் வலியும் வேதனையும் குறையணும், அவங்க ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பெருகின்ற ஒரு நல்ல நோக்காக செய்வறேன். இந்த சேவகத்தை நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க, வாங்கணும் அனுப்பிச்சிருக்காங்க, மதிச்சு தான் செய்துட்டு இருக்க வராங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சால் பயன்படுத்திக்குவாங்க. எல்லா நாட்களையும் கிடைக்காது. வாய்ப்புகளை யாரும் உருவாக்கி கொடுக்க மாட்டாங்க. பிரபஞ்சம் ஒரு முறை உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் தான் பயன்படுத்திக்க வரணும். இதெல்லாம் பயன்படுத்தி மேன்மை அடையுங்க. நிச்சயமாக நம்முடைய தாக்கங்கள் என்ன இருந்தாலும் சரி, கிரக ரீதியாக இருந்தாலும் சரி, பரம்பரை ரீதியில் வந்திருந்தாலும் சரிங்க, இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளை ஏற்படுத்திக்கிட்ட குற்றமாக இருந்தாலும் சரிங்க, இவைகள் எல்லாம் ஒரு கிரகத்தால் தான் நம்ம உண்டாக்க பார்த்தீங்களா, அதெல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். அல்லது உங்களுடைய சுமைகளை இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் இறக்கி வர்றீங்க, அவங்க உங்களுக்கு ஆபத்து பண்ண வருவாங்க. ஒரு தவசிகளுடைய நோக்கமே பிறருக்கு துன்பங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்க வரணும் அப்படின்றதான். தன் சுகத்துக்காக இருக்கிறதா இருந்தாக்கா அவங்க இந்த வாழ்வியலோட இருந்துருவாங்க, சம்சார பந்தத்தில் இருக்க வருவாங்க. ஆனால் தன் வாழ்வியல பரிபூரணமாக இந்த ஆன்மீகத்தை புகுத்திட்ட காரணம் ஒரு ஆத்ம மோட்சம் அடைகிறதுக்காக மட்டுமே கிடையவே கிடையாதுங்க. எனது குருமார்கள்லாம் அப்படித்தான். பிறருடைய வலிய வேதனை நிவர்த்தி பண்ணுறதுக்காக என்னுடைய தவம் பயன்படணும்னு நினைக்கக்கூடியவங்க தான். என்னுடைய குருமார்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அப்படித்தான். எல்லாரையும் ஆசீர்வாதக்கூடிய அமைப்போடு இருக்கக்கூடியவங்க தான். அதனால தான் நான் ஜாதகம் பார்த்தாலும் அந்த தட்சணையை அவங்களுக்கே கொண்டு போய் ஒப்படைச்சி விட்டுறது. இந்த எந்திரங்கள் வாங்கினாலும் சரி, இந்த தட்சணைகள் அவங்களுக்கே கொண்டு போய் ஒப்படைச்சி விட்டுறது. நான் இந்த நட்சத்திர தட்சணைகள் கொடுத்தாலும் கொண்டு போய் ஒப்படைக்கிற காரணம் தான். மக்கள்கிட்ட நம்ம சும்மா கேட்க முடியாது. கேட்டாங்கன்னாக்கா அவங்க தப்பாக நினைப்பாங்க. உலகம் அப்படி இருக்க வருது. அதனால் என்னுடைய கைங்கர உபயோகம் நான் செய்கிறேன். எப்படியாவது ஒரு சேவகத்தை செய்ய வரணும். நானும் விரும்பிய வரத்தை அடைவதற்கு இந்த தர்மம், இந்த சேவகம் எனக்கு ஒரு பெரிய பயன்பாடாக இருக்கின்ற நோக்கில் தான் இவ்வளோ பெரிய பதிவுகள் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நான் கொடுத்துட்ருக்க வரதும் இந்த சேவகத்தை செய்கிற காரணமே என்னக்கா, இது பின்புலத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், என்னுடைய தலைமுறைகளும் நல்லா இருக்குன்ற ஒரு நல்ல நோக்க பாவம் தான். அப்போ இதெல்லாம் நான் முறையாக நான் செய்கிற மாதிரி முறையாக நீங்களும் பயன்படுத்திக்கங்க. இதுவரையில் நான் கூறியிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு குறிப்பிடுத்தி எழுதி வச்சுக்கோங்க, கடைபிடிங்க. நலமாக வளமாக இருக்க வருவீங்க. உங்களால் ஒரு வேலை முடியலைன்னா உங்கள் சுமைகளை மகான்களிடம் ஒப்படைங்க. மகான்களுடைய திரு பாதத்தில் ஒப்படைச்சிருங்க, அவங்க பார்த்துப்பாங்க, உங்கள் வழியை குறைச்சிருவாங்க. உங்கள் வாழ்க்கையை உன்னதமாக மேன்மையாக எப்பொழுதும் இருக்க எல்லா வல்ல மகாதேவரை வழிபாடுகள் செய்து எல்லா வல்ல குருவார்களையும் வணங்கி உங்களுக்கு சகல துன்பங்களும் விலகி சகல நன்மைகளும் பெருகி நித்தியானத்துடன் வாழ ஆசீர்வாதத்தோடு இந்த பதிவை நான் பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கங்கள். ஓம் குருவே சரணம்.